الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. أما بعد, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று அசர் தொழுகையிலிருந்து இங்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலும் உதவி ஒத்தாசைகள் செய்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து சகோதரர்களுக்கும் கலந்து பயன்பெறுவதற்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் அருளை வேண்டி, அல்லாஹ் தஆலா நன்மைகள் செய்வதற்கு இந்த உலகத்திலே எங்களை அவன் ஒரு சமூகமாக தெரிவு செய்திருக்கிறான். அது பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்த அந்த அல்லாஹ்வுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அவனை புகழ்ந்தவனாக இந்த தலைப்புக்கு வருகின்றேன். நாங்கள் 2 தலைப்புகளை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒன்று, இஸ்லாம் மனிதன் இயல்போடு மிக நெருக்கமான ஒரு மார்க்கம். அல்லாஹ்ட மார்க்கம் இஸ்லாம். மனுஷனையும் அல்லாஹ் தான் படைச்சிக்கிறான். இந்த 2க்கும் தூரங்கள் மிச்சம் குறையும். எனவே மார்க்கத்திலிருந்து நாங்கள் தூரமாகாமல் அதனோடு இணக்கமாக நெருக்கமாக வாழ்ந்து இனிய சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தலைப்பிலே நாங்கள் விளக்கம் பார்த்திருக்கிறோம். அவ்வாறு இஸ்லாத்தோடு நெருங்காமல் இணங்காமல் பிணங்கி சென்று உலகத்திலே அல்லாஹ்வுடைய தீனுக்கு முரணாக வாழ்ந்த மனிதர்களும் சமூகங்களும் அழிவை சந்தித்தது பற்றி 2வது தலைப்பிலே நாங்கள் பார்த்தோம். 3வது தலைப்பில் உலகத்தில் நன்மை செஞ்சு வெற்றி பெறுறது எப்படி என்றதை பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். நன்மை செய்யும் சமூகமே வெற்றி பெறும் சமூகம் என்ற இந்த தலைப்பு ஒரு உரைக்காக தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைப்பல்ல. இது குர்ஆனுடைய ஒரு முக்கியமான செய்தி. அல்லாஹ் தஆலா எங்கட சமூகத்தை பாராட்டுறான். எப்படி பாராட்டுறான்? குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மனித சமூகத்தில், மொத்த மனித சமூகத்திலும் உருவாக்கப்பட்ட சிறந்த சமூகம் நீங்கள் தான். ஏன் நீங்கள் சிறந்த சமூகம் என்றால், உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நன்மைகளை உலகத்திலே வாழ வைத்து தீமைகளை இல்லாமல் செய்து அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகின்ற சமூகம் நீங்கள். அப்போ இந்த சமூகத்தை ஏனைய எல்லா சமூகங்களையும் விட சிறப்பான சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிறதுக்கு காரணமே, இந்த சமூகம் உலகத்தில் நன்மை செய்யும், தீமையை இல்லாமலாகும், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளும். இப்போ நன்மை செய்கிறது தான் இந்த சமூகம் உயர்ந்து நிற்பதற்கான ஒரே வழி. உலகத்தில் முஸ்லீம் சமூகம் மற்ற எல்லா சமூகங்களையும் விட நன்மைகளை அதிகமாக செய்த போது இந்த சமூகம் தலைநிமிர்ந்து வாழ்ந்தது. ஏனைய சமூகங்களை விட நன்மைகள் செய்கிறது குறைவு என்ற நிலை வந்தபோது இந்த சமூகத்தின் இடத்தையும் அல்லாஹ் கீழே வைத்து விட்டார்.
எனவே மீண்டும் நன்மைகள் செய்துதான் நாங்கள் மேலே வர வேண்டும். எப்படி நன்மை செய்கிறது, அதைத்தான் இந்த உரையில் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் விளங்க இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் அந்த வெற்றி பெற்ற சமூகத்தை சுருக்கமாக சொல்கிறான். அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கின்றவர்கள், சாலிஹான அமல் செய்கின்றவர்கள். இந்த பிரயோகம் எல்லாருக்கும் தெரியும். ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வது. சாலிஹான அமல் என்றால் என்ன, அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஈமானை பற்றி இங்கு நாங்கள் பார்க்கவில்லை. பார்க்கலன்னா பொருள் அதை பார்க்க தேவையில்லைன்றது. ஒரு தலைப்புக்குள்ளே நின்று பேசணுன்றதுனால இன்னொரு தலைப்புக்குள்ளே போக இயலாது. போனால் அதுக்குரிய நேரமெல்லாம் அங்கால போகும். எனவே ஈமான் தான் முதலாவது. ஈமானுக்கு முன்னால் ஒன்றிக்குது அல்லாஹ்வுடைய தீனை விளங்குறது. விளங்கினா தான் ஈமான் கொள்ளையிடும். அப்போ அல்லாஹ்வுடைய தீனை படிக்கிறதும் அதை ஈமான் கொள்றதும் அடிப்படையான நன்மைகள். அடிப்படையான நன்மைகள் அது ரெண்டையும் யாரும் வானம்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ரெண்டுக்கு பிறகு உள்ள நன்மைகளைத்தான் நான் இங்கு விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன். என்றால் இந்த முந்தின ரெண்டு விஷயங்களையும் இதற்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலே நாங்கள் விளக்கத்துக்கு எடுத்திருக்கிறோம். இந்த தலைப்பை 4 உபத்தலைப்புகளிலே நான் ஒழுங்குபடுத்தியிருக்கிறேன். விளங்கிக் கொள்வதற்கு லேசாக இருக்கும் என்ற காரணத்தினால் முதலாவது உபத்தலைப்பு நன்மை என்றால் என்ன, அதற்கான வரைவிலக்கணம். இரண்டாவது உபத்தலைப்பு எல்லோரும் செய்ய வேண்டிய நன்மைகள். சிறியவர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள், ஏழை, பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் செய்ய வேண்டிய நன்மைகள். அப்படிப்பட்ட சில நன்மைகள் இஸ்லாத்தில் இருக்கின்றன. மூன்றாவது உபத்தலைப்பு பிரத்யேகமாக ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய நன்மைகள். அதாவது அல்லாஹ் என்னிடம் சில நன்மைகளை எதிர்பார்க்கிறான், அதை இன்னொருத்தட்ட எதிர்பார்க்க மாட்டான். அத்தகைய நன்மைகள் எப்படிப்பட்டவை, நான் அந்த மாதிரி நன்மைகள் செய்ய வேண்டி இருக்கிறதா, அது என்ன என்றதை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு இந்த பிரத்யேகமான நன்மைகளை செய்ய வேண்டும். அது மூணாவது தலைப்பு. நாலாவது உபத்தலைப்பு மொத்த முஸ்லீம் சமூகமும் சேர்ந்து செய்ய வேண்டிய நன்மைகள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய நன்மைகள். இந்த 4 தலைப்புகளிலே சிறிது விளக்கமாக இந்த உரையை நான் அமைத்துக்கொள்ள முயற்சிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த பேசப்போகின்ற விஷயங்கள், நீங்கள் கேட்கப் போகின்ற விஷயங்கள் ஒரு பேச்சாக மாத்திரம் இருந்து விடாமல் எங்களுடைய வாழ்க்கையாக அது மாறுவதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தலைப்புக்கு வருகிறேன். நன்மை என்றால் என்ன? இந்த வினாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ் பதில் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை என்றால் என்ன என்று அழகான ஒரு வரைவிலக்கணம் சொன்னார். அல் பிர்ரு மத்மஅன்ன இலைஹி நஃப்ஸ் வத்மஅன்ன இலைஹி கல்ப். நன்மை என்பது அதை ஒரு மனிதன் செய்கின்ற போது அவன் உள்ளம் ஆறுதல் அடையும், அமைதி காணும். அதுதான் நன்மை. அதை செஞ்சால் சந்தோஷமா இருக்கும். தீமையை பற்றி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வலிஸ்மு மஹாக ஃபீ ஸத்ரி வ கரிஹ்த அன் யத்தலி அலைஹின் நாஸ். தீமை என்பது அதை நீ செய்கிற போது உள்ளத்தை உறுத்தும், மற்றவர்கள் அதனை தெரிந்து கொள்வதை நீ விரும்ப மாட்டாய். ரெண்டு அடையாளங்கள். எங்களோட உள்ளத்தை அது உறுத்தும், மற்றவங்க அதை தெரிஞ்சு கொள்வதை நாங்கள் விரும்ப மாட்டோம். அப்போ தீமை செய்கிற போது ஒரு மனுஷன் தன்னுடைய உள்ளத்தோடும் முரண்பட்டு கொள்கிறான், மற்றவங்க பார்க்காம ஒதுங்கி
தனியை செய்யணும் மட்டும் விரும்புகிறாங்க. இதான் தீமைக்கான அடையாளம். நன்மை செய்ய நினைச்சா ஒளிஞ்சி பதுங்கி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே முன்னுக்கு செய்ய, எல்லாருக்கும் முன்னால பகிரங்கமாக செய்யணும் நன்மை. உதாரணம் ஒன்றை சொல்லலாம் போல இருக்கிறது. சிகரெட் பற்ற வைக்கிற ஒருவர், அது ஒரு பெரிய பாவம் என்று கருதுறது இல்லை. பாவம் என்று கருதி அதை விட்டவங்களும் நிற்கிறாங்க. பாவம் என்று கருதாமல் அது ஒரு சின்ன விஷயம் என்று செய்கிறவங்களும் நிற்கிறாங்க. அப்படி சிகரெட் பற்ற வைக்கின்ற ஒருவரிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் உங்களோட வாப்பட முன்னுக்கு சிகரெட் பற்ற வைப்பீங்களா? உங்களுக்கு படித்து தந்த ஆசிரியர்கிட்ட முன்னுக்கு நீங்கள் சிகரெட் பற்ற வைப்பீங்களா? அல்லது ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் இந்த முன்னால் உங்களுக்கு சிகரெட் பற்ற வைக்க இயலுமா என்று கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? அவர் முடியாதுன்னு சொல்லுவார். அவர் மற்றவர் தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதுதான் பாவம் என்றது கிடையாது. வேறு அடையாளங்கள் தேவையில்லை. மற்றவர் தெரிஞ்சு கொள்றதை அவர் விரும்புகிறார். இது மாதிரி எந்த செயலையும் மற்றவர் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று எங்கள் உள்ளம் சொல்லுதண்டா அதுதான் பாவத்துக்கு அடையாளம். அப்போ இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையையும் தீமையையும் எப்படி எங்களுக்கு விளக்கி இருக்கிறார்கள் தெரியுமா? நன்மை எது தீமை எது என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, போன்ற உள்ளம் சொல்லும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இன்னொரு உபதேசமும் செய்திருக்கிறார்கள். இஸ்தஃப்தி கல்பக வ இன் அஃப்தாக அன்னாஸ் வ அஃப்தவ். நீ உனது உள்ளத்திடம் ஃபத்வா கேட்டுப்பார், மனிதர்கள் எத்தனை ஃபத்வா சொன்ன போதிலும் சரியே. ஒரு செயல் சரியா பிள்ளையாண்டு நீ உன்னை உள்ளத்துக்கிட்ட கேட்டுப்பார். அப்போ உள்ளம் சரி என்று ஒன்றை சொல்லுமாக இருந்தால் அல்லாஹ் மார்க்கமும் அது சரின்னு தான் சொல்லி. அதுதான் முந்தின தலைப்பில் நீங்கள் படிச்சீங்க. உள்ளம் ஒன்றை பிழை என்று சொல்லுதுண்டா அல்லாஹ் மார்க்கமும் அதை பிழைன்னு தான் சொல்லி. இது ரெண்டுக்கு இடையில தூரம் மிச்சம் புறம். மனுஷன் என்ன செய்யறான்டா அவன் உள்ளத்தையே கொன்று புதைத்து விட்டு அது விரும்பாத தீமைகளை செய்து கொண்டிருக்கிறான். அவன் மனசாட்சியே கொன்று புதைத்து விட்டு அவன் விரும்பாதவைகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, அப்ப நன்மையை யார்கிட்ட கேட்கணும்? உள்ளத்துக்கிட்ட கேட்கணும். அதே மாதிரி மார்க்கத்திடமும் அதனை கேட்கலாம். மார்க்கமும் ஃபத்வா தாரதானே. நாங்கள் ஆலிம்கிட்ட போய் ஃபத்வா கேட்குறோம், இது சரியா பிழையா, ஹலாலா ஹராமான்னு சொல்லி. அது மார்க்கம் தருகின்ற தீர்ப்பு. எங்களோட உள்ளமும் தீர்ப்பு வழங்கும். மார்க்கமும் தீர்ப்பு வழங்கணும், எங்களோட உள்ளமும் தீர்ப்பு வழங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு வந்தது, ஒரு சொத்து சம்பந்தமான வழக்கு. அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்க முன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஒரு தீர்ப்பு வழங்குவேன். எப்படி வழங்குவேன்டா, நீங்கள் முன்வைக்கிற வாதங்கள் இருக்குது. ஒரு கோர்ட்டுக்கு போனால் வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் தங்களோட வழக்கை சமர்ப்பிப்பாங்க, வாதிடுவாங்க. அப்படி என்னிடம் உங்களோட வாதங்களை நீங்கள் முன்வச்சு யார் வாதங்களை அழகாக முன்வைக்கிறாரோ அவருடைய விவாதத்தை ஏற்றி நான் தீர்ப்பு வழங்குவேன். அது ஏண்ட தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அல்ல. அவ்வாறு நான் தீர்ப்பு வழங்குகின்ற போது ஒருவருக்கு அநீதி இழைக்கப்பட்டால், ஒத்தண்ட சொத்து இன்னும் ஒருவருக்கு உரித்தான சொத்தாக மாறினால் அவர் நினைத்து கொள்ளட்டும், நரகத்தின் ஒரு துண்டை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே மனுஷர்கள் தீர்ப்பு வழங்கல் அது உண்மை அல்ல. அவங்களுக்கு தான் தெரியும், வழக்காடுறவங்களுக்கு தான் தெரியும் எது உண்மை என்று சொல்லி. அவங்களோட உள்ளங்கள்கிட்ட அவங்க கேட்கணும் என்றதை தான் இங்கேயும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நானும் மார்க்கம் என்ற வகையிலே தீர்ப்பு வழங்குவேன். இப்போ மார்க்கமும் தீர்ப்பு வழங்கணும், உள்ளமும் தீர்ப்பு வழங்கணும். இன்னும் ஒரு தீர்ப்பும் இருக்கிறது, அல்லாஹ்வும் தீர்ப்பு வழங்க வேண்டும். நாங்கள் செஞ்சது நன்மைன்னு சொல்லி, அப்போ தான் அது நன்மையாகும். அல்லாஹ்வும் தீர்ப்பு வழங்கும்.
அல்லாஹ் தீர்ப்பு வழங்குறேன்னு சொன்னான். அதற்கு நிபந்தனைகள் இருக்கிறது. எந்த ஒரு செயலை நாங்கள் செய்கின்ற போதும் அந்த செயலுடைய பிரதி அந்த செயலால விளைகிற பயன்கள் எனக்கு வரணும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அதாவது எந்த ஒரு நற்செயலை செஞ்சாலும் மனுஷர்கள் நன்மை அடையட்டும், லாபம் அடையட்டும். அப்ப எனக்கு அல்லாஹ் கூலி தந்தா போதும். இந்த உணர்வோடு செய்கின்ற நன்மைக்குத்தான் அல்லாஹ் நன்மை என்று தீர்ப்பு வழங்குவார். நாங்கள் எதையாவது செஞ்சுட்டு அதோட கிரெடிட் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி, எனக்கு வரணும்னு சொல்லி எதிர்பார்த்தா அந்த செயல் எவ்வளவு பெரிய செயலாக இருந்தாலும் அதனை நற்செயல் என்று அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பதில்லை. அப்ப ஒரு முஸ்லிம் எப்போதுமே நன்மை செய்கின்ற போது அல்லாஹ் இதனை பார்த்தால் போதுமானது, அல்லாஹ் இதை எப்ரிஷியேட் பண்ணினா போதும், அல்லாஹ் இதுக்கு கூலி தந்தா போதும், அல்லாஹ் பாராட்டினா போதும். உலகத்தில் யார் இதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நிராகரித்தாலும் அது பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் சொல்வார்கள் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னமா நுதீஉக்கும் லிவஜ்ஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடித்தான். எந்த பிரதி உபகாரத்தையும் குறைந்தபட்சம் நன்றியை கூட, நன்றின்ற ஒரு வார்த்தையை கூட எதிர்பார்த்து நாங்கள் செய்யல என்று அல்லாஹ்வின் நல்லடியார்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். நன்றியை கூட எதிர்பார்க்கிறது. ஒரு யுத்த களத்திலே முஸ்லிம்கள் எதிரிகளின் ஒரு கோட்டையை, பலமான கோட்டையை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அந்த கோட்டையை கைப்பற்றுறது சரியான கஷ்டமாக இருந்தது. இன்னும் நீண்ட முற்றுகை, பல நாட்கள் இன்னும் முற்றுகை நீடித்தால் முஸ்லீம் படைக்கு அந்த உணவு அதுகளெல்லாம் முடிஞ்சிடும், அவங்க பலவீனப்படுவாங்க, எதிரிகள் லேசாக அவங்கள வெற்றி கொள்ள முடியும் என்ற ஒரு சூழல் இருந்தது. எனவே அவசரமாக எதிரிகளுடைய கோட்டையை கைப்பற்றியாக வேண்டும். ஒரு நாள் முஸ்லீம்களுடைய தளபதி அந்த கோட்டை அப்படியே சுற்றி வருகிறார். ஏதாவது வழி தென்படுகிறதா பார்த்துட்டு வந்து தன்னுடைய போராளிகளை எல்லாம் அழைச்சி சொல்கிறார், இந்த கோட்டையை கைப்பற்றுறதுக்கு எந்த வழியும் எனக்கு தெரியல, ஆனால் கோட்டையின் ஒரு பகுதியில் அதனுடைய சுவரிலே ஒரு மனிதன் மிகவும் சிரமப்பட்டு உள்ளே நுழைய முடியுமான ஒரு துவாரம், ஒரு ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டையினால் ஒரு மனிதர் உள்ளே சென்று இரவு உள்ளே செல்ல வேண்டும், காலையில் கோட்டையின் வாசல்களை திறந்து விட வேண்டும். அப்போ மட்டும்தான் இந்த கோட்டையை கைப்பற்றலாம் என்று எனக்கு படுது, வேறு உத்திகள் எனக்கு தெரியல என்று சொன்னார். அடுத்த நாள் காலை கோட்டையின் கதவுகள் திறந்து கொள்ளுகின்றன. முஸ்லீம்கள் முன்னேறுகிறார்கள், போராடுகிறார்கள், கோட்டையை கைப்பற்றுகிறார்கள். மீண்டும் தளபதி யுத்தம் முடிந்த பிறகு தன்னுடைய போராளிகளை எல்லாம் அழைச்சி, நேற்று நான் சொன்ன அந்த வேலையை யார் அந்த வீர சாகச செயலை செய்தவர் என்று கேட்கிறார். உத்தரம் எழும்பி சொல்லல, நான் தான். அப்போ தளபதி சொல்றான், சரி, இந்த இடத்தில் பகிரங்கமாக அதனை சொல்ல விரும்பாவிட்டால் எனது கூடாரத்துக்கு தனியாக அவர் வந்து என்னிடம் அவர் தன்னை அறிமுகம் செய்யட்டும், நான் அவரை பார்க்கணும், நான் அவரை பார்க்க ஆசைப்படுறேன், அவருக்காக துவா செய்ய ஆசைப்படுறேன். இவ்வளவு பெரிய ஒரு வீர சாகச செயலை செய்த அந்த மனிதரை நான் காணணும்னு சொல்லி போகிறேன். அன்று இரவும் ஒருவர் தளபதியின் கூடாரத்துக்கு செல்கிறார். வாசலில் இருந்தவர்கிட்ட சொல்கிறார், அந்த கோட்டையின் வாசலை திறந்து விட்டவர் யார் என்பதை அறிந்த ஒருவர் வந்திருக்கிறார் என்று தளபதியிடம் சொல்லுங்கள். உடனே தளபதி அனுமதிக்கிறார், வாங்கன்னு சொல்லி கேட்குறார், யார்? அப்போ இவர் சொல்கிறார், அவரை உங்களுக்கு காட்டி தரணும்டா நீங்கள் 3 நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். ஒன்று, அவருடைய பேரை நீங்கள் கேட்கக்கூடாது.
இரண்டாவது, அவரை இன்னும் ஒருவருக்கு காட்டி கொடுக்கக்கூடாது. மூன்றாவது, அவருக்கு எந்த பரிசையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இந்த 3 நிபந்தனைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் ஒரு தளபதி என்ற வகையில் மிகவும் ஆசையோடு அவரை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டீங்களே, அதுக்காக நான் அவரை உங்களுக்கு காட்டித்தர முடியும் என்று சொல்கிறார். தளபதி உடன்படுகிறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் தான் என்று சொல்லிவிட்டு திரும்பி செல்கிறார். இப்போ தளபதிக்கு கூப்பிட இயலாது, நீங்கள் யாருன்னு கேட்க இயலாது, இன்னொருத்தருக்கு காட்டி கொடுக்க இயலாது, பரிசு கொடுக்க இயலாது. வரலாற்றில் இத்தகைய வீர தீர செயல்களையெல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்வுக்கு மட்டும் அது தெரிந்தால் போதும், இந்த உலகத்தில் யாரும் அதனை கண்டு கொள்ள தேவையில்லை என்று நினைத்தார்களே, அந்த பெரிய உள்ளம் வேண்டும் நன்மை செய்கிறதுக்கு. சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் செய்யாததுகளை கூட எங்கட பேரில் போட்டுக்கொண்டு நாங்கள் செஞ்சதாக தம்பட்டம் அடிக்கிற ஒரு சூழலை இன்றைக்கு நாங்கள் காண்றோம். மற்றவங்க செஞ்சதையெல்லாம் எங்கட பேரில் போட்டு நாங்கள் செஞ்சதாக உலகத்தில் காட்டிக்கொள்வதற்கு ஆசைப்படுற சின்னத்தனமான சிறுபிள்ளைத்தனமான அந்த உள்ளங்களை வச்சுக்கிட்டு நன்மை செய்யறாங்க. அத்தகைய நன்மைகளுக்கு அல்லாஹ் ஃபத்வா தர மாட்டான், அது நன்மை என்று சொல்லி. அத்தகைய நன்மைகளுக்கு அல்லாஹ்ட ஃபத்வா கிடைக்காது, அது நன்மை என்று சொல்லி. இதுதான் நன்மை என்பதற்கான விளக்கம். நன்மை என்றால் என்ன என்ற விளக்கத்தையே ஒரு தனி தலைப்பாக செய்யலாம். இதனோடு அதனை சுருக்கிக் கொள்வோம். இரண்டாவது தலைப்புக்கு வரும். இந்த நன்மை பற்றிய விளக்கத்தோடு எல்லோரும் செய்ய வேண்டிய நன்மைகள் இஸ்லாத்தில் இருக்கிறது. யாரும் இது அவருக்குரியது, இது இவருக்குரியது என்று பாஸ் பண்ணிடலாம். பெரியவங்க, சின்னவங்க, ஆண்கள், பெண்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய நன்மைகள் இருக்கின்றன. அத்தகைய நன்மைகள் 2 இருக்கின்றன. அத்தகைய நன்மைகள் 2 இருக்கின்றன. அந்த 2 நன்மைகளையும், 2 அல்ல 2 வகையான நன்மைகள், அந்த 2 வகையான நன்மைகளையும் எல்லோரும் செய்ய வேண்டும். ஒரு வகையான நன்மை என்னென்றால் அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள். மற்றது மனிதர்களோடு நெருக்கமாக இருப்பதற்கு செய்ய வேண்டிய நன்மைகள். இது எல்லாரும் செய்யும். அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் தான் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அவற்றின் சுன்னத்துகள், திக்ரு, தஸ்மீர், காலை மாலை ஓதல்கள், சந்தர்ப்ப துவாக்கள், ஔராதுகள், குர்ஆன் ஓதுறது, தௌபா, இஸ்திக்ஃபார், இந்த மாதிரி நன்மைகள் செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிகரிக்கும். செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிகரிக்கும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் தேவை என்று கருதுகின்றவர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் தேவையில்லை, அல்லாஹ் தூரமாக இருக்கிறது தான் எனக்கு நல்ல என்று யாராவது கருதினா அவங்க இந்த நன்மைகளில் பொடுபோக்குத்தனமாக்கலாம். ஒரு நேரம் தொழலாம், ஒரு நேரம் தொழாமைக்கலாம், தொழுகையை கலாவாக்கலாம், ஃபர்ல தொழுவிட்டு சுன்னத்தை தொழாமைக்கலாம், அல்லது கோழி கொத்துற மாதிரி அவசர அவசரமாக குனிஞ்சிட்டு எழுப்பிட்டு போகலாம். அவருக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் தேவையில்லை. அல்லது இப்படி இந்த நன்மைகளில் கவனமே இல்லாமல் எழுதிட்டு போகலாம். ஏண்டா அல்லாஹ்வுடைய நெருக்கம் தேவையில்லை என்று கருதுகிற ஒரு ஆளுக்கு இதுகள் அவசியம் இல்லை. நெருக்கம் தேவை என்று யாராலும் கருதினார் அவர் இந்த நன்மைகளில் ஆசையோடு ஆர்வத்தோடு அதிக ஈடுபாடு காட்ட வேண்டும். அதிக ஈடுபாடு காட்ட வேண்டும். தொழுகை, அதில் முன்பின் சுன்னத்துகள், அதில் முன்னுக்கு பின்னுக்கு ஓதுற தஸ்பீஹ்கள், இது எல்லாத்துலேயும் சீனியர் செய்யணும். ஃபஜ்ர் தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை, இந்த தொழுகை விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கின்றவர்கள் அல்லாஹ் தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லணும். வேறு வார்த்தைகள் அதை சொல்லிடுறேன். அல்லாஹ் எனக்கு தேவை. நோன்பு அதற்கடுத்து, ஜக்காத் அதற்கடுத்தது, நோன்பு, ஹஜ், திக்ரு, தஸ்பீஹ்,
அதாவது எப்போதும் இந்த நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செலவுகள் இல்லை. அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு செய்கிற நன்மைகளில் செலவு ஜக்காத்துக்கும் ஹஜ்ஜுக்கும் மட்டும்தான் இருக்குது. மற்றதற்கு பெருசாக செலவுகள் இல்லை, வளமையான செலவுகள் தான். சுபஹானல்லாஹ் சொன்னால் சுவர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் என்று சொன்னால் மீசானில் பாரமான ஒரு நன்மை வைக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் சக்கீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இன்தர் ரஹ்மான் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். 2 கலிமாக்கள் இருக்கின்றன. நாவுக்கு லேசானவைகள், மீசானின் பாரமானவைகள், ரஹ்மானுக்கு விருப்பமானவைகள். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ், லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். இப்படி ஏராளமான திக்ருகள் எந்த நேரமும் எங்களுடைய நாவு பயணத்திலையும் நடையிலையும் இப்படியான திக்ருகளோடு திளைத்திருக்க முடியும். சகோதரர்களே, அதிகமானவர்கள் இந்த நன்மைகளில் அலட்சியம் செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நன்மைகள் அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு செய்கிற இந்த நன்மைகள் இருக்கிறே, இந்த நன்மைகளில் ஃபர்லுகளை செய்கிற போது நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குறோம், சுன்னத்துகளை செஞ்சால் அல்லாஹ் எங்களை நெருங்குறான்னு சொல்லி இது அல்லாஹ் சொல்றதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அந்த ஹதீஸ் குதுசி வருகிறது? அல்லாஹ் சொல்றான், எனது நான் பரலாக்கிய கடமைகளின் ஊடாக எனது அடியார்கள் என்னை நெருங்குவதையே நான் விரும்புகிறேன். அதாவது தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இந்த கடமைகள் மூலமா எனது அடியார்கள் என்னை நெருங்குவதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பர்லுகளை செஞ்சுட்டு மேலதிகமான சுன்னத்தான வணக்கங்களையும் அவர்கள் செய்து என்னை நெருங்க முயற்சிக்கின்ற போது நான் அவர்கள் பார்க்கும் கண்ணாக, அவர்கள் கேட்கும் காதாக, அவர்கள் பிடிக்கும் கையாக, அவர்கள் நடக்கும் காலாக நான் மாறுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ எவ்வளோ நெருக்கம்! பார்க்கிற கண்ணாக, கேட்கிற காதாக, பிடிக்கிற கையாக, நடக்கிற காலாக அல்லாஹ் மாறுறான்னு சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு நெருக்கமாகி வாரான். அது எதால? சுன்னத்தான். இப்போ ஃபர்லு முக்கியமா சுன்னத்து முக்கியமானு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த ஹதீஸ் குதிசி என்ன சொல்லுதுன்னா, ஃபர்லை செஞ்சால் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குறோம். உண்மையிலே எதை செஞ்சா நாங்கள் நெருங்குறதாகவும் எதை செஞ்சா அல்லாஹ் நெருங்குறதாகவும் இருக்கணும். ஃபர்லை செஞ்சா தான் நாங்கள் நெருங்குறோம், சுன்னத்தை செஞ்சா அல்லாஹ் நெருங்குறான். எது முக்கியம்? எது முக்கியம்? வரல செய்யாமல் சுண்ணத்து செய்யலை, வரல செஞ்சுட்டு தான் சுண்ணத்து செய்யும். எனவே சுண்ணத் என்று சிம்பிளாக கருதப்படாது. அமைதியாக ஆறுதலாக இந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும், உள்ளச்சத்தோடு செய்ய வேண்டும். ஒரு தொழுகை முடிந்தால் மறு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருந்து தொழ வேண்டும். அப்படி இந்த தொழுகைகள், இந்த இபாதத்துகள் விஷயத்திலே நாங்கள் சீரியஸாக இருக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய நெருக்கம் ஏற்படும். அந்த நெருக்கத்தின் விலை என்ன தெரியுமா? நாங்கள் துவா கேட்டால் அது கபூலாகும். நாங்கள் துவா கேட்டால் அது கபூலாகும். இந்த நெருக்கம் கூட கூட எங்களோட வாழ்க்கையில் தீமைகள் குறையும். எங்களோட வாழ்க்கையில் தீமைகள் கூடுதுன்னா, தொழுகிறவங்களோட வாழ்க்கையில் தீமை கூடுதுன்னு சொன்னால் சம்திங் ரோங், ஏதோ அவங்க தொழல என்ற மாதிரி தானே. தொழுதா தீமை குறையும். அப்போ தொழுதா இந்த இபாதத்துகளில் உள்ளார்வத்தோடு ஈடுபட்டால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கூடும், துஆக்கள் அங்கீகரிக்கப்படும், பாவங்களிலிருந்து தூரமாகும், எங்களோட வாழ்க்கையில் பரக்கத் அபிவிருத்தி ஏற்படும். வாழ்க்கையில் வார பலாய் முசீபத்துகள்னு சொல்லுவாங்களே, அதுகள் நீங்கி போகும். அல்லாஹ்வுடைய கருணை அருட்பார்வை எங்கள் பக்கம் திரும்பும். இவையெல்லாம் இந்த அல்லாஹ்வை நெருங்கிறதுனால கிடைக்கிற நன்மைகள். அந்த நன்மைகளை தனியாக இன்னொரு ஸ்பீச் செய்யும். நன்மை என்றால் என்ன என்ற தலைப்பில் ஒரு ஸ்பீச் செய்யணும் மாதிரி
இந்த இபாதத்துகள் அல்லாஹ்வை நெருங்குகிற இந்த நன்மைகளை செய்கிற போது என்ன விளைவுகள் எல்லாம் வரும்ன்றதை இன்னொரு தனியான ஸ்பீச் ஒன்று செய்யணும். இது ஒரு வழிகாட்டல் மட்டும்தான், நீங்கள் தேடி படிக்கணும். இந்த மார்க்கம் எங்கட மட்டுமே இல்லை, உங்களே தான். இதெல்லாம் படித்து வாழ்ந்தால் தான் இஸ்லாமிய வாழ்வு வாழ முடியும். எனவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதைத்தான் நான் முதலாவது சொன்னேன், இஸ்லாத்தை படிக்கணும், படித்து ஈமான் கொள்ளணும், அதுக்கப்புறம் தான் அமல். அது ரெண்டே நான் சொல்லலை, அது எல்லாரும் செய்ய வேண்டிய நன்மைகள், அடிப்படையான நன்மைகள். சரி, இது அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு செய்யறது. மனுஷர்களையும் நெருங்கணும். அல்லாஹ்வை நெருங்கி மனுஷர்களை விட்டு தூரமாகலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹ்வோடு மிச்சம் நெருக்கமாக்கிறாங்க, மனுஷர்களை காட்டலாங்க. அது மார்க்கம் அல்ல. அவர்கள் நன்மை செய்ததாக கருதப்பட மாட்டாது. அப்போ நன்மை என்ற வகையில் இன்னொரு நன்மை, எல்லாரும் செய்ய வேண்டிய நன்மை இருக்குது. மனிதர்களோடு மிக நெருக்கமாக, அன்பாக, சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். மனுஷர்களிலிருந்து தூரமாகப்படாது. அதுக்காக செய்ய வேண்டிய நன்மைகள் இருக்கின்றன. அந்த நன்மைகளைத்தான் நாங்கள் நற்குணங்கள் என்று சொல்லுவோம். நல்ல குணங்கள். குணங்கள் எப்போதும் நேர எதிராக இருக்கும். ஒரு நல்ல குணம் இருந்தால் அதுக்கு நேர எதிராக ஒரு கெட்ட குணம் இருக்கும். அப்படித்தான் நல்ல குணங்களை வச்சுக்கிறாங்க. பணிவு ஒரு நல்ல குணம், பெருமை ஒரு கெட்ட குணம், உண்மை ஒரு நல்ல குணம், பொய் ஒரு கெட்ட குணம், விட்டு கொடுக்கிறது ஒரு நல்ல குணம், பிடிவாதம் ஒரு கெட்ட குணம், அடுத்தவண்ட வளர்ச்சியில சந்தோஷப்படுறது ஒரு நல்ல குணம், அடுத்தவண்ட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது ஒரு கெட்ட குணம். இப்படி ஒவ்வொரு நல்ல குணத்துக்கும் எதிராக ஒரு கெட்ட குணம். இந்த கெட்ட குணங்களை எல்லாம் வளர்த்து நல்ல குணங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கினா மனுஷர்கள் எங்களை விட்டு தூரமாகிடுவாங்க. மௌத்தா போன பிறகு ஒரு மனுஷன் எங்களைய பற்றி நலவு கதைக்க மாட்டான், துவா செய்யவும் மாட்டான். எங்களைய இந்த உலகம் அவசரமாக மறந்தது. அது இந்த சமூகத்தில் நாங்கள் எங்களுக்கு செஞ்சு கொண்ட பெரிய அநியாயம். மனித உள்ளங்களை எல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷமாக கருதி அவற்றையெல்லாம் தேடிக்கொண்டு இந்த உலகத்திலிருந்து போகணும். செல்வங்கள் தேடுற மாதிரி இல்லை, மனித உள்ளங்களை தேடுறது. மனுஷ உள்ளங்களை தேடுறது சரியான கஷ்டம். சில மனுஷர்கள் தங்களோட வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகளோட உள்ளங்களையே சம்பாதிக்காம வாழ்ந்துட்டு மௌத்தா போறாங்க. மனைவி பிள்ளைகளோட உள்ளங்களையே சம்பாதிக்கலாம். அவங்க நலவு சொல்றல. எனவே அந்த மாதிரி வாழப்படாது. அப்போ உயர்ந்த குணங்கள் எங்களிடம் இருக்க வேண்டும். கெட்ட குணங்களை எல்லாம் நாங்கள் இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு வழி சொல்லுங்கள். நீங்கள் இந்த நல்ல குணங்களை எல்லாம் வளர்த்து கெட்ட குணங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் செய்யும். என்ன செய்யணும்னா, உங்கள்கிட்ட என்ன கெட்ட குணம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கொள்றதா இருந்தால் அதுக்கு லேசான வழி, உங்களுக்கு மிச்சம் நெருக்கமாகிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க, உங்கள்கிட்ட என்ன மோசமான குணம் இருக்குது அல்லது உங்கள்கிட்ட விரும்பாத விஷயங்கள் என்னான்னு கேளுங்க. யார்கிட்ட கேட்கணும்? தூரம்லாக்கிட்டே இல்லை, மிச்சம் க்ளோஸ் ஆகிக்கிறாங்க. உங்களோட ஒய்ஃபுக்கிட்ட கேட்கணும், நீங்கள் எப்படின்னு செய்யும். உங்களோட பிள்ளைகிட்ட கேட்கணும், நீங்கள் எப்படின்னு செய்யும். அவங்க தான் சரியாக கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க தானே சரியாக சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி, டிஸ்டர்பன்ஸுகள் இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் குறிச்சுக்கொள்ளணும். அதெல்லாம் கேட்டு சும்மா இருக்கப்படாது, கேட்டு குறிச்சுக்கொள்ளணும். முதலாளிமார் யார்கிட்ட கேட்கணும்னா, அவங்கள்ட்ட வேலை செய்கிற தொழிலாளிகள்கிட்ட கேட்கணும். என்கிட்ட கெட்ட குணம் என்னான்னு சொன்னேன்னு சொல்லி கஷ்டம்தான் கேட்குறது, ஆனால் கேட்டாகணும். ஆசிரியர்கள் யார்கிட்ட கேட்கணும்? மாணவர்கள்ட்ட கேட்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு க்ளோஸ் ஆன ஆட்கள்கிட்ட கேட்கணும், என்கிட்ட இருக்கிற மோசமான குணம் என்னன்னு சொல்லி. ஒரு மேலதிகாரி அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்கணும். அவங்களுக்கு தான் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கும். அவங்க சொல்லுவாங்க. அந்த சொல்கிற கெட்ட குணங்களை எல்லாம் குறித்து கொஞ்ச நாள் திரும்ப கேட்கணும். இப்போ நான் எப்படி செஞ்சேன், இந்த குணங்களை எல்லாம் நான் விட்டிருக்கிறேனா,
எப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. யார்கிட்ட? தூரம். நீங்கள் பெருமைக்காக இல்லை, உங்களோட வாழ்கிறவங்க செல்லணும் நீங்கள் நல்ல மனுஷர்கள் என்று. அப்போ தான் நல்லா அவங்களே நல்ல மனுஷன் என்று செல்வான். இந்த ப்ராக்டிஸ் ஒவ்வொருத்தரும் செய்யணும். அது மாதிரி உங்கள்கிட்ட இல்லாத நல்ல குணங்கள் ஒரு 10 தெரிவு செஞ்சு அல்லது 5 தெரிவு செஞ்சு இந்த நல்ல குணங்களில் எவ்வளவு காலத்தில் நான் வளர்த்து கொள்வேன் என்று ஒரு டைம் டார்கெட் வச்சு ஒரு 5 நல்ல குணங்களாக வளர்த்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்டா, குணங்கள் எவ்வளவு முக்கியமானதுன்றதை படிக்கணும். இஸ்லாத்தில் பார்வையில் படித்து அதோட முக்கியத்துவத்தை மகத்துவத்தை தெரிஞ்சு, அது மாதிரி மோசமான குணங்கள் எவ்வளோ பாரதூரமானதுன்றதை படித்து அதில் முக்கியத்துவத்தை பாரதூரத்தை தெரிஞ்சு அதுகளை விட்டு இதெல்லாம் எடுக்கணும். இப்படி ஒரு வேலை இருக்கிறது. அப்போ மனுஷர்கள் மிச்சம் நெருக்கமாக அன்பாக இருப்பாங்க, எங்களோட விஷயத்தில் அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க, எங்களுக்கு துவா செய்வாங்க. நாங்கள் ஒரு கஷ்டத்தில் இருந்தால் அவங்க தங்கட கஷ்டமாக அதை கருதுவாங்க. மௌத்தா போனால் யாரெல்லாம் இவங்க பாவங்களெல்லாம் மன்னிச்சு அவருக்கு சொர்க்கத்தை கொண்டுன்னு சொல்லி உள்ளத்தால் துவா செய்வாங்க. அது தேவையா இல்லையா? தேவை. எனவே மனுஷர்களோடு மிக நல்லவர்களாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குணத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குணங்கள், கெட்ட குணங்கள் மிக பயங்கரமானது. பெருமையை பற்றி சொன்னாங்க. லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர். ஒரு அணு அளவு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பெருமை இருந்தாலும் அவன் சுவனம் நுழைய முடியாது. அணு அளவுன்னு கண்ணால் பார்க்க இல்லாத அளவு. ஒரு மனுஷன் செய்கிற நன்மைகள் எல்லாம் துவாக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அசருக்கும் சுபகுக்கும் அல்லாஹ்விடம் கொண்டு செல்லப்படும். ஒரு மனுஷன் செய்கிற நன்மைகள் துவாக்கள் எல்லாம் அசருக்கும் சுபகுக்கும் அல்லாஹ் கிட்ட கொண்டு போகப்படும். 2 மனிதர்கள் செய்கிற நன்மைகளை தவிர அவங்க யாருன்னா அவங்க 2 பேருக்கிட்ட பிரச்சனை, அவங்க 2 பேருக்கிட்ட பிரச்சனை, பகை, ஏதோ முரண்பாடு, கோபம், அப்படிப்பட்ட 2 பேருடைய நன்மைகளை அல்லாஹ் சொல்லுவான், அதை பெண்டிங்கில் வைங்க, இப்போ கொண்டுவானோ. அவங்க எப்போ அவங்களுக்குள்ள இணக்கம் அன்பு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொண்டுறாங்களோ அப்போ அதை கொண்டு வாங்க. அது வரைக்கும் அவங்க செஞ்ச நன்மைகள் துவாக்கள் எல்லாம் பெண்டிங்கில், எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்போ குணங்கள் மோசமாயினா செய்கிற நன்மைகளை எல்லாம் வைங்க, உலகத்திலே வைங்க, கொன்றவான நினைக்கிட்டேன்னு எல்லாம் சொல்லிடுங்க. சகோதரர்களே, அப்போ எப்படி நன்மை செய்யணும்? அப்போ எப்படி நன்மை செய்யணும்? நன்மை செய்யணும். யாருடைய பாய்ச்சி கொண்டு உலகத்தில் வாழ்ந்தா நன்மைகள் உயர்த்தப்பட மாட்டாது. எங்களோட கால் கணூர் எங்களோட கால் கணுக்காலுக்கு மேலால் போகா கீழே வச்சுக்கணும். அப்போ எப்படி நன்மை செய்யணும்? இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தில் இந்த தேவையில்லாத குணங்கள் வலிஞ்சி நல்ல குணங்கள் குறைஞ்சி ஒரு பரிதாபமான சூழல் ஏற்பட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். நல்ல குணங்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள், மாமின் ஷைஇன் அஸ்கலு ஃபில் மீசான் மின் ஹுஸ்னி ஹுலுக். மீசானில் மிகவும் பாரமான ஒரு நன்மை வைக்கப்படுமாக இருந்தால் அது ஒரு நற்குணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ நற்குணங்கள் கொஞ்சம் இருந்தால் மீசான் சுருக்க பாரமாயிடும். பாரமாயினா அம்மாமன் சக்குலத் மவாசினு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா. யாருடைய மீசான் நன்மைத்தட்டு பாரம் கூடுதோ அவர் சுவர்க்கத்துக்கு போய்த்திருவார் என்று குர்ஆன் சொல்லுது. அப்போ நன்மைத்தட்டை பாரமாக்குறதுக்கு லேசா செய்ய வேண்டுமான நன்மை நற்குணம். இன்னும் ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இன்ன ரஜுல லயபுலுகு தரஜத ஸாயிமில் காயிம் பிஹுஸ்னி ஹுலுகி. ஒரு மனிதன் சதாவும் இரவெல்லாம் நின்று வணங்குகிறான், பகலெல்லாம் நோம்பு நோக்குறான். அவன் என்ன அந்தஸ்தை அடைவானோ அதனை மற்றொருவன் தன்னுடைய நற்குணங்களால் அடைந்து கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். டெய்லி தஹஜ்ஜத் தொழுது, ராவெல்லாம் தொழுது, டெய்லி நோம்பு பிடிச்சி ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்படணும், அதை இன்னொருத்தர் தன்னுடைய நற்குணங்களால் அடைந்து கொள்வார் என்று சொல்லுகின்ற போது நற்குணங்களுக்குள்ள அந்தஸ்தை பாருங்கள். எனவே நற்குணங்களால் எங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். மனுஷர்களுக்கு நாங்கள் அழகா தெரிகிறது மேக்கப் பண்ணி க்ரீம் பூசி வேறு வேலைகளெல்லாம் செஞ்சாங்க. நற்குணங்கள் ஒரு மனுஷன் இருந்தால் அவன் தான் மனிதர்களுடைய பார்வையில் அழகானவன்.
அப்போ இந்த நன்மைகளையும் நாங்கள் செய்யணும். இது எல்லோரும் செய்ய வேண்டிய நன்மை. இது விதிவிலக்கு யாருக்கும் இல்லை. ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் செய்யும். 3வது முகத்தலைப்பு போகிறேன். பிரத்யேகமாக செய்ய வேண்டிய நன்மைகள். ஒவ்வொருத்தரும் நான் செய்யணும் என்று சொல்லி சில நன்மைகள் இருக்கின்றன. அந்த நன்மைகளை அவர் தெரிஞ்சிருக்கணும், அதை செய்யணும். அந்த நன்மைகளை மற்றவர்கிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்க மாட்டான். அதனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மேய்ப்பாளர், ஒரு பொறுப்பாளர். அந்த பொறுப்பு பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அந்த பொறுப்பு சம்பந்தமாக விசாரிக்கப்படுவீர்கள். கணவன் செய்ய வேண்டிய நன்மைகள், கணவன் என்ற பொறுப்பில் இருந்து கொண்டு செய்ய வேண்டிய நன்மைகள் இருக்குது. மனைவி பொறுப்பில் இருந்து கொண்டு செய்ய வேண்டிய நன்மைகள். அதை மனைவி செய்ய வேண்டியதை கணவன் செய்யணுமா? கணவன் செய்ய வேண்டியதை மனைவி செய்யணுமா? இல்லை, அவங்க தான் செய்யும். பெற்றார்கள் செய்ய வேண்டிய நன்மைகள் இருக்கின்றன. பிள்ளைகள் பெற்றார்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் இருக்கின்றன. அது அவங்க தான் செய்யும். இது வேற பிரத்யேகமாக ஒவ்வொருத்தர் செய்ய வேண்டியது. இது தொழுகை நோன்பு மாதிரி இல்லை. இது நற்குணங்கள் மாதிரி அல்ல. இது அவருடைய பொசிஷன்ல இருந்து செய்ய வேண்டிய நன்மைகள். ஆசிரியர்ன்னு சொன்னால் அவர் செய்ய வேண்டிய நன்மைகள் வேற. வைத்தியர்ன்னு சொன்னால் அவர் செய்ய வேண்டிய நன்மை வேற. அரசியல்வாதி என்றால் அவர் செய்ய வேண்டிய நன்மை வேற. வியாபாரி என்றால் அவர் செய்ய வேண்டிய நன்மை வேற. விவசாயி செய்ய வேண்டிய நன்மை வேற. ஒரு அதிகாரி செய்ய வேண்டிய நன்மை வேற. இப்படி ஒவ்வொரு பொசிஷன்லையும் இருக்கிறவர் அந்த பொசிஷன்ல இருந்து செய்ய வேண்டிய நன்மைகள் என்னன்றத அவர் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுதான் அவர் வாழும். இல்லாட்டி அந்த பொசிஷன்ல இருந்து செய்ய வேண்டிய நன்மைகள் சம்பந்தமாக மறுமையில் விசாரிக்கப்படுவார். அந்த பொசிஷன்ல இருந்து செய்ய வேண்டிய நன்மைகள் அவர் செஞ்சில்லாட்டி அவர் குற்றவாளியாக கருதப்படுவார். அவருக்கு சுவர்க்கம் போக இல்லாத நிலை வரும். சில நேரம் ஒரே மனிதர் 2-3 பொசிஷன்ல இருப்பார். இப்போ ஒரே டைம்ல கணவன் கடையில் முதலாளி, பள்ளிவாசல் ட்ரஸ்டி, இன்னொரு வகையில் அவர் ஒரு ஆலிம். இப்படி எத்தனையோ பொசிஷன்ல ஆலிம்கள் செய்ய வேண்டிய நன்மை வேற. சாதாரண பாமரன் செய்ய வேண்டிய நன்மைகள் வேறு. இப்படி ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய நன்மைகள் இருக்கின்றன. இந்த நன்மைகளை செய்யறதுக்கு சில வழிகாட்டல்கள் இருக்கின்றன. அந்த வழிகாட்டல்கள் தெரிஞ்சு கொண்டு அந்த நன்மைகள் செய்யும். என்ன, அந்த ஒவ்வொருத்தருடைய பொசிஷன்லையும் அவர் இருக்கிற நேரம் அவர் செய்யக்கூடாதவைகள் இருக்கின்றன. அதை தெரிஞ்சிருக்கணும். செய்யக்கூடாதவைகள் அந்த பொசிஷன்ல இருக்குது. ஒரு ஆசிரியர் செய்யக்கூடாதவைகள், ஒரு வைத்தியர் செய்யக்கூடாதவைகள், ஒரு லோயர் செய்யக்கூடாதவைகள், ஒரு பள்ளிவாசல் ட்ரஸ்டி செய்யக்கூடாதவைகள், ஒரு ஆலிம் செய்யக்கூடாதவைகள், மனைவி செய்யக்கூடாதவைகள், கணவன் செய்யக்கூடாதவைகள், பிள்ளைகள் செய்யக்கூடாதவைகள். ஒவ்வொரு பொசிஷன்லையும் இருக்கிற நேரம் செய்யக்கூடாததுகள் என்ன என்று அவர் படிச்சிருக்கணும். அதை மார்க்கத்தில் படிக்கணும். அதுதான் நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். இது படிக்காம மார்க்கம் செய்ய இயலாது. இதெல்லாம் படிச்சு தான் வாழும். அது ரெண்டும் ஃபர்ஸ்ட் படிக்கிறது, ஈமான் கொள்றது. அப்போ ஏண்ட எத்தனை பொசிஷன் எனக்கு இருக்குது, அந்த ஒவ்வொரு பொசிஷன்லையும் நான் செய்யக்கூடாததுகள் என்ன அதுகளை செஞ்சு கொண்டிருக்கிறேனா, அந்த செய்யக்கூடாததுகள் தான் ஹராம். ஹராம் ஹராம்ன்றது இந்த மார்க்கெட்டில் போய்த்து சாமான் வாங்குகிற நேரம் அடிச்சுக்குது, இது ஹராம். அது மட்டுமல்ல, அது மட்டுமே, அதுவும் ஹராம். அந்த ஹராத்தையும் பேணித்தான் நாங்கள் வாழறோம். ஆனால் ஒவ்வொருத்தருடைய பொசிஷன்லையும் ஹராம் இருக்குது. மகள் செய்கிற ஹராம் இருக்குது, மாமி செய்கிற ஹராம் இருக்குது, மருமகள் செய்கிற ஹராம் இருக்குது. எல்லாரும் வேற வேறையா ஹராம்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடாது செஞ்சால் அவங்க செய்கிறது ஹராம். அந்த ஹராம்களை எல்லாம் தவிர்க்கணும் முதலாவது. ரெண்டாவது, அந்த பொசிஷன்ல இருந்து செய்கிற வேலைகள் இருக்குது, அந்த வேலைகளை ஒரு தொழிலாக கருதாம ஒரு சேவையாக கருதி செய்யணும். சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். ஒரு வியாபாரி
காலையிலேருந்து அந்திப்படம் காட்டிலும் கடையை திறந்து வச்சுக்கிட்டிருக்கிறார். சேவைன்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து வாரங்கன்னு எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொன்னால் அவர் 4 நாளில் கடை முடியும். அப்படி இல்லை, அவர் வியாபாரம் செய்யணும், சம்பாதிக்கணும். ஆனால் அந்த சம்பாத்தியத்துக்கு மேலாக அவர் நான் செய்கிறது ஒரு சேவை, இந்த சேவைக்கு அல்லாஹ் கூலி தருவான். எப்படி கூலி தருவான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சேவையை பற்றி சொன்னார்கள். ஒரு நேர்மையான நீதியான வியாபாரி மறுமையில நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு எழுப்பப்படுவார்கள். அப்ப அந்த சேவையில நேர்மை இருக்கணும், நீதி இருக்கணும், பொருளை சரியான விலைக்கு சொல்லி கொடுக்கணும், பொய் சொல்லி வியாபாரம் செய்யப்படாது. செய்ய வேண்டாம், அப்படி செய்யல. அப்ப வியாபாரிக பொசிஷன்ல இருந்து அவர் செய்ய வேண்டிய சேவைகள் எப்படி செய்யணும், அவர் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதை சேவை மனப்பான்மையோடு செய்யணும். ஒரு ஆசிரியர், அவருக்கு மாசம் முடிஞ்சா சம்பளம் கிடைக்கும். சம்பளத்துக்கு அவர் போற நேரம் என்ட்ராகிற, சைன் வைக்கிற, கிளாஸுக்கு போற, புஸ்தகம் இருக்கிற, படிப்பிக்கிற, வார மாசம் முடிஞ்சா சம்பளம் கிடைக்கும். இதான் இல்லை. சேவை மனப்பான்மையோடு அவர் ஆசிரியர் தொழில் செய்யறன்னு சொன்னா அது வேற. மாணவர்களோட நலன்கள் எல்லாம் கக்கரை செலுத்தி, படிக்காதவனுக்கு விசேட கவனம் கொடுத்து. எனக்கு ஞாபகம், நாங்கள் ஸ்கூலுக்கு போன சின்ன காலத்தில் சில ஆசிரியர்களை நாங்கள் கண்டிக்கிறோம். வகுப்பில் இருக்கிற ஒரு மாணவனை கூப்பிட்டு, நீ காலையில் சாப்பிட்டியான்னு கேட்பார். ஏன்னா அவன் இருக்கிற இருப்பை பார்த்தோன்னே ஆசிரியருக்கு விளங்கும், இவன் பசியில் வந்துக்கிறான். பொக்கட்டால் சல்லி கொடுப்பார், போய் கேன்டீனில் நம்மளால் தின்னுட்டு வாங்க. தங்களோட சொந்த காசை செலவழித்து பிள்ளைகளுக்கு பேன, பென்சில், கொப்பிகள் வாங்கி கொடுத்து படிக்க வைத்த ஆசிரியர்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். இன்றைக்கு நல்ல ஆசிரியர்கள் நிற்கிறாங்க, ஆனால் வேற சிலர் நிற்கிறாங்க, ஹராம் செய்கிறாங்க. என்ன ஹராம்? கிளாஸில் ஒழுங்காக படிப்பிக்கிறதில்ல, டியூஷனில் நல்லா படிப்பிக்கிறது. அது அவங்க செய்யக்கூடாது, அது ஹராம், அது ஹராம். வியாபாரிகளோட ஹராம் வேற, ஆசிரியர்கள் செய்கிற ஹராம் வேற, வைத்தியர்கள் செய்கிற ஹராம் வேற, லோயர்கள் செய்கிற ஹராம் வேற. அவங்க எல்லாரும் அதை பார்க்கணும். அவங்க எல்லாரோட ஃபீல்ட்லையும் அது இருக்குது. இன்றைக்கு பிஸ்னஸ் ஃபீல்டு கரப்டட் ஆகி அதில் யாரும் தப்பல்லன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரும் செய்யக்கூடாதுகளை செய்கிற ஒரு சூழல் மிக மோசமாக உருவாகிருக்கிறது. சகோதரர்களே, நல்லா காப்பாற்றணும். அங்கெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குற அந்த நன்மைகளை அல்லாஹ்கிட்ட எப்படி செஞ்சேன்னு சொல்லுவோம். ஒரு விவசாயியை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு விவசாயி எப்படி நன்மை செஞ்சால் அதுக்கு அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த கண்ணியம் என்னன்றத முன்னைய சமூகங்களில் நடந்த ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார். ஒரு நல்லடியார் ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறார். ஒரு அசரீதி கேட்கறது. என்ன அசரீதி என்றால், மேகத்துக்கு ஒரு கட்டளையிடப்படுகிறது. ஒரு மனுஷன் பேரை சொல்லி, இந்த மனுஷன் பூமிக்கு போய் மேகமே நீ மலையை பொழிவாயாகன்னு சொல்லி. இந்த மனிதர் அண்ணாந்து பார்த்தார், ஒரு கருமேகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மேகம் போகிற திசையிலேயே அவர் போனார். போய்கொண்டே இருந்தார். மேகம் ஒரு மலைக்குன்றின் மீது நின்றது. ஒரு மலைக்குன்றுக்கு நேராக மேலே மேகம் நீண்டிச்சுது. மழை பெய்ஞ்சுது. உடனே அந்த மலை அடிவாரத்துக்கு போனார். அங்கே ஒரு கச்சை கட்டிக்கிட்டு ஒரு மனிதன் அவசரமாக அந்த நீரை தன்னுடைய பயிருக்கு பாய்ச்சி கொண்டிருக்கிறார். உடனே இவர் இந்த மேகத்துக்கு கட்டளையிடப்பட்ட அந்த பேர் இருக்கிற அந்த பேரை சொல்லி அவனை கூப்பிடுறான். அவன் அதிர்ச்சியோட திரும்பி பார்க்குறான். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் நடந்தது சொல்கிறார். உன்னோட பேர் எனக்கு தெரியாது, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அதை வச்சுதான் நான் உன்னை தேடி வந்தேன். நான் நினச்சேன் அது நீயாத்தான் இருக்கணும்னு சொல்லி. அவர் கேட்டார் அந்த நல்லடியார் அந்த மனிதனிடம், அல்லாஹ் ஓண்ட நிலத்துக்கு மேகத்தை அனுப்பி மழை பெய்ய சொல்கிற அளவுக்கு நீ என்ன நன்மை செய்கிறாய்? என்ன நன்மை செய்கிறாய்? அவன் சொன்னான், அவனுக்கு சில நேரம் நான் பெரியோர் நன்மை செய்கிறேன் என்று அது வரைக்கும் தெரியாமல் இருந்தேன். அவன் சொன்னான், நான் செய்கிற நன்மை இதுதான்,
என்ன, இந்த பூமியில் வார விளைச்சலை 3ஆக பிரிக்கிறேன். ஒரு பங்கை மீண்டும் இந்த நிலத்தில் விவசாயம் செய்வதற்காக முதலிடுகிறேன். இன்னொரு பங்கை எனது குடும்ப செலவினங்களுக்காக வைத்துக் கொள்கிறேன். 3வது பங்கை ஏழை எளியவர்களுக்கு பிரித்து கொடுத்து விடுகிறேன். இது எல்லாம் தந்தது தானே. வானம் பொழிந்து தந்த விளைச்சல். எனவே 3 லோண்டை நான் அப்படியே கொடுத்துட்றேன். அப்போ இந்த நிலடியார் அவனை பார்த்து சொன்னார், போன்ற பூமிக்கு எல்லாம் மேகத்தை அனுப்பத்தான் மேகம். சகோதரர்களே, இது ஒரு விவசாயி செஞ்ச நன்மை. ஒரு விவசாயி செஞ்ச நன்மை. ஒரு வைத்தியர், ஒரு ஜிஎஸ். நான் நன்மை செய்யணும்னு சொன்னோடனே எல்லாருக்கும் நினைவானது பள்ளிவாசல் தானே. அதை நான் நேரத்தில் சொல்லிட்டேன். நன்மை செய்யணும்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நினைவானது பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் சுவர்களுக்குள்ளே செய்கிறது தான் நன்மைன்னு சொல்லு. அப்படி இல்லை, வாழ்க்கை முழுவதும் நன்மை செய்கிறது தான் இஸ்லாம். ஒரு ஜிஎஸ், ஒரு வைத்தியர் சொல்கிறாரு, அவர் இளம் ஒரு சின்ன வயசு ஒரு சர்ஜன். அவர் 4000 சர்ஜரிகள் செஞ்சுக்கிறார். 4000 சர்ஜரிகள் செஞ்சுக்கிறார். அதில் அதிகமானது ஏழைகளுக்கு எந்த ஃபீஸும் எடுக்காமல், ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டலில் நீண்ட வெயிட்டிங் லிஸ்டிங். சரி, ஹாஸ்பிட்டல் வந்து போய் அட்மிட் ஆக ப்ரைவேட்டுக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் காசை மட்டும் கொடுங்க, ஏண்ட காசு தேவையில்லை, நான் செய்கிறேன்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு செஞ்சுக்கிறார். சரி, அந்த வைத்தியத்துறையில் ஒரு அலாதியான ஆற்றல் அவருக்கு எல்லாம் கொடுத்தீங்க. அலாதியான ஆற்றல். அவர் இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய லீடிங் சர்ஜன்கள் ஒரு ஆள் அல்ல. ஆனால் லீடிங் சர்ஜன்மார் செய்கிற சர்ஜரிகளை அவர் செஞ்சுக்கிறார். அப்படி ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுத்தீங்க. அவர் செய்கிற நன்மை அவருக்கு தானே செய்யணும். அந்த மாதிரி ஒரு நன்மையை வேற யாருக்கு செய்யணும்? கணவன்மார் செய்கிற நன்மையை கணவன்மார் தான் செய்யணும். அப்படி செஞ்சால் மனைவிமார்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். நல்ல பேர் வாங்கினா தான் நல்லாக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யாருன்னா உங்களோட மனைவிக்கும் குடும்பத்துக்கும் சிறந்தவர். அப்போ நீங்கள் எல்லாரும் சர்டிஃபிகேட் வாங்கணும், வைஃபுக்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் நல்லவர்னு சொல்லி. அப்போ தான் எல்லாம் நல்லவர்னு சொல்லி உங்களுக்கு நன்மை செஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ கணவனுக்குரிய பொறுப்புகள், கடமைகள், நன்மைகளை எல்லாம் செஞ்சுதான் அவர் நல்லவர் என்ற பேரை அல்லாஹ்விடம் வாங்க வேண்டும். மனைவி அவக்குரிய கடமைகளை எல்லாம் செஞ்சுதான் அவர் நல்லவர் என்ற பேரை வாங்கணும். அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐயமா இம்ரஅத்தின் மாத்தத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராதின் தஹலத்தில் ஜன்னah. ஒரு பெண் தனது கணவன் திருப்தியுற்ற நிலையில் மரணித்தால் சுவர்க்கம் செல்வார்கள். ஏன்னா அந்த குடும்பத்தில் செய்ய வேண்டிய அந்த மனைவிட பொறுப்புகள், அவ செய்ய வேண்டிய நன்மைகளை எல்லாம் அவ செஞ்சுக்கிறான். அதனால் அவனுக்கு சொர்க்கம். ஒரு வியாபாரியை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மறுமையில். இப்படி சொல்ற நேரம் தொழாம நல்ல குணம் இல்லாம அந்த முந்தினதை விட்டுட்டு செய்யறது இல்லை, முந்தினதை செஞ்சுட்டு தான் இதை செய்யணும். முந்தினது ரெண்டையும் எல்லாரும் செய்யணும். இது ஸ்பெஷலாக செய்யணும். ஒரு வியாபாரி மறுமையில விசாரிக்கப்பட்டான். வியாபாரத்துறையில் அவன் என்ன நன்மை செஞ்சிருக்கிறான் என்று பார்க்க சொல்லி மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்றான். அவங்க அவனோட பட்டோலை அப்படியே செக் பண்ணிட்டு சொல்றாங்க, ஒரே ஒரு நன்மை தான் இருக்கியாங்க, இந்த வியாபாரி ஒரே ஒரு நன்மை தான் செஞ்சிருக்கிறான். என்ன அந்த கேட்குறான். அவரும் ஹோல்சேல் வியாபாரி அறிக்க வேணும். அந்த ஹதீஸில் வர மாதிரி அப்படித்தான் தெரியும். என்னடா அவர் காலையில் சாமான்களை சப்ளை பண்ணுறார், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார். மாலையில் கலெக்டர்ஸ் அனுப்புகிறார், காசை கலெக்ட் பண்ணி கொண்டு வர சொல்லி. அப்போ நீ பெரிய வியாபாரியாக தான் நினைக்கணும். ஒரு ஹோல்சேல் வியாபாரி மாதிரி காலையில் எல்லாருக்கும் கொடுக்குற, மாலையில் காசை கலெக்ட் பண்ணுற. காசை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவரோட ஆட்கள் அனுப்புகிற நேரம் அவர் சொல்லுவாராம், யாருக்காவது இன்றைக்கு நஷ்டம் கஷ்டம்
என்று என்னமாலும் ஒரு பிரச்சனை தென்பட்டால் அவருக்கு தரையிலான்னு சொன்னால் அலட்டாமல் ஆளை விட்டுட்டு வந்துடு. அவன் தார டைமுக்கு தரணும். இதுதான் அவர் சொல்கிற பதவி. வியாபாரிகளுக்கு இப்படி செய்யலாமா? நான் வியாபாரிகள் நீக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது, சும்மா கேட்குறேன். அதாவது கடனை கொடுத்துட்டியோ, காலையில் சும்மா சாமானை கொடுத்துட்டியோ, அன்றைக்கு காசு வாங்க போகிற நேரம் அவர் சொல்கிறார், அந்த வியாபாரி கலெக்டர்ஸ்ட்டை என்னமாவது நஷ்டம் கஷ்டம், இன்றைக்கி வியாபாரம் இல்லை அது இது என்னமாவது சொன்னான், ஆளை விட்டு கஷ்டப்படுத்தாதே, நாளைக்கு தரேன்டா, சரி நாளைக்கு தர சொல்லிட்டு வா, இவ்வளோ தான் நான் செஞ்சுக்கிறேன் நன்மை. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, ஏண்ட அடியார்கள் நெருக்கடியில் கஷ்டத்தில் இருக்கிற நேரம் அந்த நெருக்கடியிலிருந்து இவன் அவங்கள விடுவிச்சிக்கிறான், கரைச்சல் கொடுக்காம. இன்றைக்கு அவன் நெருக்கடியில் இருக்கிறான். எனவே அவன்கிட்ட அந்த நல்ல குணத்தை விட எனக்கிட்ட அந்த நல்ல குணம் அதிகமாக இருக்கணும். நான் அவனை இன்றைய நெருக்கடியிலிருந்து விடுதலை செய்கிறேன், அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது வியாபாரியோட பொசிஷன்ல இருந்து செஞ்ச நன்மை. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கேன் சகோதரர்களே. அப்படி ஒவ்வொருவரும் அவரவருடைய இடத்திலிருந்து செய்ய வேண்டும். இந்த மாதிரி நன்மைகள் செஞ்சா எப்படி இருக்கும் சமூகம்? சும்மா சும்மா சமூகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. முன்னால சொன்ன 2 வகையான நன்மைகளையும் செஞ்சு எல்லாரும் செய்யறாங்க. ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய இந்த பிரத்யேகமான நன்மைகளையும் எல்லாரும் அவங்களோட பொசிஷன்ல இருந்து செய்யக்கூடாதெல்லாம் தவிர்த்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சா எப்படி இருக்கும் இந்த சமூகம்? அரசியல்வாதிகள் என்ன செய்யணும்? அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய நன்மை வேறு. இன்றைக்கு என்னன்னா, நான் செய்ய வேண்டிய நன்மை என்னன்றத தெரிஞ்சுக்கொள்ளாம, நான் செய்யக்கூடாதது என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளாம மற்றவங்க செய்யறத பார்க்கிறது, அவங்கள திருத்தப்படும். அப்படியா? அரசியல்வாதி என்ன செய்யணும்? அரசியல்வாதிக்கு என்ன அந்தஸ்து? இன்றைக்கு கணக்கெடுக்காத ஆள் தான் அரசியல்வாதி. யாரும் கணக்கெடுக்காம இருக்கிற ஆட்கள் தான் அரசியல்வாதி. ஆனால் அல்லாஹ் பார்வையில் அரசியல்வாதிகளுக்கு பெரிய ஒரு அந்தஸ்து இருக்குது. எப்ப அவங்க செய்ய வேண்டிய நன்மையை செஞ்சிருந்தாங்க, பெரிய ஒரு அந்தஸ்து, சாதாரண அந்தஸ்து அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷர் மைதானத்தை பற்றி சொன்ன செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கொடுமையான ஒரு பூமி அது. அந்த மஹ்ஷர் மைதானத்தில், நிழலில்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்தில் 7 வகையான மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன் அரிஷின் கீழ் அந்தஸ்து கொடுத்து அமர வைப்பான். அதுல முதலாவது ஆள் யார் தெரியுமா? அரசியல்வாதி தான். அந்த அந்தஸ்தை பெற முதலாவது ஆள் சபஅத்து யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு. 7 வகையான மனிதர்களுக்கு நிழல் இல்லாத அந்த மஹ்ஷர் வெளியிலே அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுப்பான் என்று சொன்ன அந்த செய்தி, முதலாவது மனிதர் இமாமுன் ஆதில், நீதியான ஆட்சியாளன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதியான ஆட்சியாளன். இந்த உலகத்தை நீதியால நிறைச்சி மக்களை சந்தோஷமா வாழ வச்ச அந்த மனுஷன் என்ற அவன் நிழல்ல மக்கள் குளிர்ச்சியா இருந்தாங்கன்னா அவன் நீதியால இந்த உலகத்தை நிரப்பிக்கிறான். ஒரு ஆட்சியாளன் ஒரு மரம் மாதிரி, நீதிதான் அவன் அந்த மரத்துல கிளைகள். அந்த நீதி பரவ பரவ மக்கள் அதுல குளிர்ச்சியாக வாழ்வாங்க. இந்த உலகத்தில சூட்டிலிருந்து மக்களை காத்த ஒரு பெரும் தலைவன் தான் ஆட்சி தலைவன். அவன் நீதியாக ஆட்சி செஞ்சிருந்தா மஹ்ஷரின் அந்த பயங்கரமான சூட்டிலிருந்து அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழல் கொடுத்து பாதுகாப்பான். எப்படிப்பட்ட நன்மை! இது அரசியல்வாதிகள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரம் உள்ளவங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் பள்ளிவாசல் இருக்கிற ட்ரஸ்டிமார் எப்படி இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க என்ன செய்யணும்? நன்மைன்னு சொல்லி அவங்க செய்ய வேண்டிய நன்மை என்னன்னு இதெல்லாம் எவ்வளவு சொல்றது? எல்லாம் படிக்கும், படிச்சு தான் வாழணும். இஸ்லாம் சும்மா தென்னைக்கு தேவைக்கு கேட்டுட்டு மறந்துட்டு போற ஒரு விஷயம் இல்லை. அதெல்லாம் படித்து விளங்கி அவங்களோட பொசிஷன்ல இருந்து வாழணும் சகோதரர்களே. எனவே செய்யக்கூடாதவைகளை தெரிந்து
சேவை மனப்பான்மையோடு கர்மமாற்றி அவர்கள் நன்மைகள் செய்தால் ஒவ்வொருத்தரும் அவங்க செய்ய வேண்டிய விசேடமான நன்மைகளை செய்து அல்லாஹ் தஆலா இடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். 4வது உபத்தலைப்புக்கு வருகிறேன். சுருக்கமாக அதனை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மொத்த முஸ்லீம் சமூகமும் சேர்ந்து செய்ய வேண்டிய நன்மை. யாரும் பிரிஞ்சு போகிறார். முந்தினது தனித்தனியே செய்யவே எல்லாரும் செய்ய வேண்டியது, 2வது தனித்தனியே செய்ய வேண்டியது, 3வது மொத்த சமூகமும் சேர்ந்து செய்ய வேண்டிய நன்மை. அது ஒரே வார்த்தையில சொன்னா, உலகத்தில் நன்மைகளை வளர்க்கிறது, தீமைகளை குறைக்கிறது. ஏற்கனவே நாங்கள் சொன்னது தனித்தனியே நன்மை செய்யணும். ஏற்கனவே சொன்ன நன்மைகள் எல்லாம் அவரவர் செஞ்சுட்டு போற நன்மை. இங்க சமூகத்தில் நன்மைகளை வளர்க்கணும், சமூகத்தில் தீமைகளை குறைக்கணும்டா சமூகம் ஒன்று செய்யணும். சமூகம் ஒன்று செய்யணும். அதுக்கு தான் இந்த உம்மத்தண்டு எல்லாம் சொல்றேன். இந்த உம்மத்தண்டு சொல்ற இடங்கள் எல்லாம் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கிறேன்னு சொல்லி ஒரு செய்தி எல்லாம் சொல்றேன். அதாவது உம்மத்தா இருந்தால் நன்மைகளை வாழ வைக்கணும், தீமைகளை தடுக்கணும். இன்றைக்கு எல்லாரும் பாவங்கள் மலிஞ்சி போய்த்ததுன்னு சொல்லி கவலையோடு சொல்றாங்க, ஆத்திரத்தோடு சொல்றாங்க, சிலாக்கள் பொறுக்க இல்லாம ஏசுறாங்க. நீங்க பயான்கள்ல கொத்துபாக்கள் எல்லாம் இந்த ஆத்திரம், கவலை, ஏச்சி அதுங்களெல்லாம் கேட்டிப்பீங்க. நீங்க செஞ்சோ இல்லையோ கேட்பீங்க. சரி, ஒவ்வொருத்தருக்கும் இதெல்லாம் சமூகத்தை பார்த்துக்கிட்டு இந்த பாவங்கள் நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி பாவங்கள் குறையுமா? இல்லை. பாவங்கள் யாரால உருவாகுது? பாவங்கள் யாரால வருதுன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க கெட்டவங்களால சொல்லி. அப்படி சொன்னால் அது பிழை. கெட்டவங்களால தான் பாவங்கள் பரவுது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நாங்கள் விளங்கி கொள்ளலன்னு பொருள். அல்லாஹ்வை விளங்கல்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டையும் விளங்கல. ஏன்னா கெட்டவங்க கியாம நாள் வரைக்கும் இருப்பாங்க. ஷைத்தான் எப்போ பிறந்தான்? ஷைத்தான் எப்போ பிறந்த? ஷைத்தான் மனுஷனுக்கு முன்னுக்கே பிறந்துட்டான். எப்போ அவன் மௌத்தாகுவான்? அவன் அல்லாஹ் கிட்ட சபதம் செஞ்சுட்டு வந்திருக்கிறான், யாரெல்லாம் கியாம நாள் வரைக்கும் என்ன நீ வாழ வைக்கணும், வாழ வைக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். ஷைத்தான பரம்பரைகள் இருக்குது. மனுஷனுக்கு பரம்பரை இருக்கிற மாதிரி ஷைத்தானுக்கு பரம்பரைகள் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மினல் ஜின்னத்தி வன்னாஸ், ஜின்கள்லையும் அந்த ஷைத்தான்கள் இருக்கிறாங்க, மனிதர்களையும் அந்த ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. எப்படி இல்லாமாக்குற? இந்த ஷைத்தான்கள் எப்படி இல்லாமாக்குற? ஷைத்தான்கள் கெட்டவர்களை இல்லாமாக்கலாது. கெட்டவர்கள் இருக்கிறதுனால தீமை வளர்றது இல்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். கெட்டவங்க ஒரு சமூகத்தில் கெட்டவங்க இருக்கிறதுனால தீமை வளர்றதில்லை. நான் சும்மா கேட்குறேன், மடவலையில் நல்லவங்க கூடவா கெட்டவங்க கூடவான்னு கேட்டால் மடவலையில் இருக்கிறார்கள் என்ன சொல்லுவாங்க? நல்லவங்க கூடவா. அப்போ ஏன் மடவலையில் பாவம் கூடுதுன்னு சொல்லி எல்லாரும் பேசணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தீமை வளர்றதுக்கு கெட்டவங்க காரணம் இல்லை, நல்லவங்க தான் காரணம். அது சொல்ற விதத்தை பாருங்க. அது சொல்ற விதம் எங்களுக்கு நூற்றுக்கணக்கான படிப்பினைகளை தருகின்ற ஒரு ஸ்டைல் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? அல்லதீன கஃபரு பஅதுஹும் அவுலியாஉ பஅத், நிராகரிப்பவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறாங்களே அவங்க ஒருத்தருக்கொத்தர் நேசர்களாக இருக்கிறாங்க, உதவி செய்யறாங்க, ஒருத்தர் பாதுகாக்கிறாங்க. யாரு? கெட்டவங்க ஒருத்தருக்கொத்தர் நேசமாயிக்கிறாங்க, அன்பாயிக்கிறாங்க, ஒருத்தருக்கொத்தர் உதவி செய்யறாங்க, ஒருத்தர் பாதுகாக்கிறாங்க. இந்த எல்லா பொருளும் இருக்குது அவுலியான்ற சொல்லிட்டு நல்லவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இல்லா தஃஅலுஹு, அதை நீங்க செய்யாட்டி. எதை அன்பாய்க்கிறது, நேசமாய்க்கிறது, உதவியாய்க்கிறது, பாதுகாப்பாய்க்கிறது. யாருக்கு சொல்றாங்க?
நல்லவங்களை பார்த்து சொல்கிறாங்க, நல்லவங்களை பார்த்து சொல்கிறாங்க. அதை நீங்கள் செய்ய, கெட்டவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, அதை நீங்கள் செய்யலாட்டி தக்கும் ஃபித்னத்தும் ஃபில் அர்தி வ ஃபஸாதும் கபீர், இந்த பூமியில் பெரும் ஃபித்னாக்களும் ஃபஸாதுகளும் குழப்பங்களும் பாவங்களும் அதிகரிக்கும். இந்த குர்ஆன் வசனத்தில் யாரால பாவங்கள் விளையும் என்று நான் சொல்கிறான்? யாரால? நல்லவங்களை பார்த்து சொல்கிறான். கெட்டவங்கெல்லாம் சேர்ந்திக்கிறாங்க, இணைஞ்சிக்கிறாங்க, கூட்டாயிக்கிறாங்க, அன்பாயிக்கிறாங்க, ஆதரவாயிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் ஆயிக்கிறாங்க. நல்லவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நல்லவங்க என்ன சொல்கிறாங்க? நல்லவங்க சொல்கிறாங்க காலம் கெட்டு போய்த்துதுன்னு சொல்லி. நல்லவங்க சொல்கிறாங்க காலம் கெட்டு போய்த்துது, இது ஆகிரு ஜமான். என்னமோ அல்லாஹ் அவங்களுக்கு இது கடைசி காலம் என்று அறிவிச்ச மாதிரி. நாங்கள் சொல்கிறோம் இது கடைசி காலம். கடைசி காலம் வரதுக்கு இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாமே வரல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகு 40 வருஷம் உலகம் நன்மைகள் நிறைந்த பூமியாக மாறும்னு சொல்லி ஹதீஸ்கள் 7 வருஷம் 40 வருஷம் அப்படிங்கும். அதில் 7 வருஷம் 2 பேருக்கு இடையில் உலகத்தில் யாருக்கும் பகை இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 7 வருஷங்கள் 2 பேருக்கு இடையில் பகை இல்லாத ஒரு அற்புதமான உலகம் ஒன்று உருவாக்குவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க இன்னும் வரவே இல்லை, நாங்கள் அழிச்சு கூட பார்க்கணும் ஆகிரு ஸமான்னு சொல்லி. சகோதரர்களே, இதெல்லாம் இந்த நல்லவங்க வழுகிறது, நல்லவங்க வழுகிறாங்க. காலம் கெட்டதுன்னு சொல்கிறாங்க, ஆகிரு ஸமான்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் என்ற கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் பதில் வச்சுக்கிறாங்க. என்ன தெரியுமா? தொழுவோம், நோம்பு பிடிப்போம், எங்களால் வேண்டியதுகளை செய்வோம், அல்லாண்டு இருப்போம். இதுதான் நல்லவங்க எடுத்துக்கிற முடிவு. அதாவது நல்லவங்க என்ன முடிவெடுத்துக்கிறாங்கன்னு தெரியுமா? கெட்டவங்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க, நாங்கள் ஃபீல்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தந்திக்கிறோம், இந்த பக்கமே வரமாட்டோம், நாங்கள் தொழுதுட்டு நோவு முடிச்சுட்டு துவா செய்வோம் உங்களுக்கு எதிராக. நாங்கள் தொழுதுட்டு நோவு முடிச்சுட்டு உங்களுக்கு எதிராக துவா செய்வோம், இவ்வளோதான் நாங்கள் செய்வோம். நல்லவங்க எடுத்துக்கிற முடிவு. குர்ஆன் என்ன சொல்லுது? தீமைகள் வளர்றதுக்கு காரணம் கெட்டவங்கள் அல்ல, நீங்க ஒன்று சேர அமைக்கிறது, ஒரு சக்தியாக மாற அமைக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு நன்மையை வளர்க்க அமைக்கிறது. சகோதரர்களே, இந்த டெங்கு நோய் வந்துட்டுதுன்னு சொன்னால் உடனே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்கும் எல்லா பகுதிகளுக்கும், பள்ளிவாசலுக்கு, பன்சலைகளுக்கு, அங்கே இங்கெல்லாம் இந்த அலர்ட் மெசேஜ் போகும். உடனே சிரமதானம் அது இதெல்லாம். எப்படி இந்த டெங்கு வந்துட்டுதுன்னு கண்டுபிடிக்கிறது? ஒரு 4 நோயாளிகள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருப்பாங்க. உடனே டெங்கு வருது என்று சொல்லி எல்லாரும் விழிச்சிருவாங்க. அந்த ஊரில் 4 டெங்கு நோயாளி, ஒரு ஊரில் 4 டெங்கு நோயாளிகள் இனம் காணப்பட்ட பொருள் டெங்கு நுழம்பு 4 நோயாளிகளை மட்டும்தான் கடிச்சதுண்டா? அப்படியா? இல்லை, 4 டெங்கு நுழம்புகள் அந்த ஊரில் பிறந்து வளர்ந்து ஒரு 4 பேரை கடிச்சு அவங்களுக்கு சோமிலாம் போயிடுது. அப்படியா? நூற்றுக்கணக்கான நுழம்புகள் அங்கே இருந்திருக்கும், ஆயிரக்கணக்கானது இருக்கும், எத்தனையோ பேரை கடிச்சிருக்கும். அது வந்தது 4 பேருக்கு தான். அதுக்கு என்ன காரணம்? அந்த 4 பேருக்கு நுழம்பு வந்து டெங்கு வந்ததுக்கு காரணம் என்ன? 2 காரணம். ஒன்று அல்லாத நாட்டம், 2வது அவங்க உடம்புல இந்த இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அப்ப டெங்கு நுழம்பு இருந்ததுன்னா இருக்கிறது பிழையா? அதனால தான் நோய் பரவுதா? அல்லது எதிர்ப்பு சக்தி குறைஞ்சது தான் நோய் பரவுறதுக்கு காரணம்? எது காரணம்? நுழம்பிக்கிறது பிரச்சனை இல்லை, நுழம்புகள் எல்லாம் கெட்ட சக்திகள், அது இருக்கிறது சைத்தானிக்கிறது பிரச்சனை இல்லை, சைத்தானிய கிருமிகள் இருக்கிறது பிரச்சனை இல்லை, அதான தீமை வளர்றது இல்லை. அதை எதிர்க்கிற இந்த இம்யூன் பவர் இருக்குது, எதிர்ப்பு சக்தி. சமூகத்தில் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா அது பரவும். அப்போ யாரு காரணம்? நல்லவர்கள் தான் காரணம் என்று அல்லாஹ் சொல்றான். மூமின் சமூகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் சொல்ற செய்தியை பாருங்க. அல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியா பஅத்.
மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள், ஒருவருக்கொருவர் உற்ற நேசர்கள், உதவியாளர்கள், பாதுகாப்பாளர்கள். இந்த அவுலியான்றதுக்கு எல்லா கருத்தும் வருது. அல் மூமினூன வல் மூமினாத் பஅதுஹும் அவுலியா பஅத். மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள் எல்லாம் உண்டாயிப்பாங்க, நேசமாயிப்பாங்க, உதவியாயிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாயிப்பாங்க. என்னத்துக்கு? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மைகளை வாழ வச்சு தீமைகளை குறைக்கிறதுக்கு. இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகின்ற பண்பு இன்றைய முஸ்லிம் சமூகத்திடம் இருக்கிறதா? நாங்கள் எல்லாரும் அன்போட, நேசத்தோட, பாசத்தோட எல்லாரும் சேர்ந்து உதவியா, ஒத்தாசையா நன்மையை வளர்த்து தீமைகளை குறைக்கிறோமா? இல்லை, இல்லை. எனவே தீமை வளரத்தான் செய்யும். இஸ்லாமிய உம்மத்தின் உடம்பில் இந்த இம்யூன் பவர் குறைஞ்சிட்டது. அதுதான் காரணம் கிருமிகள் நோயை பரவ செய்யறதுக்கு. இப்படி முஸ்லிம்கள் வாழலாம். நல்லவர்கள் யார்? அப்ப நல்லவர்கள் தான் தீமை பரவுறதுக்கு காரணமே தான். நல்லவர்கள் யார்? நல்லவங்க யார்? நல்லவங்க இல்லை. அதை விளங்கப்படுத்துகிற ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முன்னைய சமூகத்தில் நடந்த ஒரு சரித்திரம். ஒரு கிராமத்தை அழித்து விட்டு வருமாறு ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். ஏன் கிராமத்தை அழிக்கணும்? பாவம் செஞ்சு முழுக்க பாவம் பரவிட்டு இந்த கிராமத்தை அழிக்க சொல்லி அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பினான். அங்கே போனார் மலக்கு. போன மலக்குக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு காட்சி காத்திருந்தது. அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு சின்ன எளிமையான குடிசை. அந்த குடிசைக்குள்ள ஒரு சாலிகான மனுஷன். அவர் இரவெல்லாம் வணக்கம், பகலெல்லாம் நோம்பு, திக்ரு, தஸ்மி இதுகளோடு தான் நீக்கிறார் மனுஷன். அவருக்கு தீமை என்னன்னே தெரியாது. இவருக்கு இப்போ குழப்பம். இந்த கிராமத்தை அழிச்சா அல்லாஹ் இந்த மனுஷனை பாதுகாப்பானா, அல்லது நான் இந்த மனுஷன் அந்த குடிசையோட தூக்கி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இந்த கிராமத்தை அழிக்கிறதா, அல்லது எனக்குள்ள சப்ஜெக்டே இல்லையா? என்னமாலும் அவருக்கு தெரியணும். இப்போ இந்த ஊரை அழிக்க சொல்லி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. இப்படி ஒரு மனுஷனும் இந்த ஊரில் இருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுது. அவர் அதை கேட்கறதுக்கு அல்லாஹ் கிட்ட போகிறார். திரும்பி போகிறார். திரும்பி போனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யக்லிபுஹா அலைஹி வ அலைஹிம். அந்த ஊரை அவனையும் சேர்த்து புரட்டி அழித்து விடு. இன்னொரு ரிவாயத்தில் வருது, பிஹி பப்தா. அந்த ஊரை அழிக்கிற வேலையை அவன்ல இருந்து தோங்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். பாவமே செய்யலை, பாவமே செய்யலை. ஆனா அந்த பாவம் செய்யாத மனிதனோடு அல்லாஹ்வுக்கு அவ்வளவு கோபமே. அந்த கோபத்துக்கான காரணத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லம் யதமஅர் வஜூஹு ஃபீ ஸாஅத்துன் கத். எனக்காக அந்த ஊர்ல நடக்கிற பாவங்களை பார்த்து அவன் முகத்துல ஒரு வெறுப்பு, கோபம் வந்ததே இல்லை. அப்ப அவன் என்ன செஞ்சுக்கிறான்? ஊர் கெட்டு போய்த்தது, நான் என்ன செய்ய? என்னால் ஒன்றும் செய்யலாது, நான் நன்மை செஞ்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போகணும்னு அவர் யோசிச்சுக்கிறான். அப்படி இல்லை. அப்படி யோசிக்கிற ஒருவர் நன்மை செய்தவர் அல்லன்னு சொல்லி முடிவு செய்யறான் அல்லாஹ். பனு இஸ்ரவேலர்களுடைய ஒரு சம்பவத்தை குர்ஆன் சொல்கிறது. மீன் பிடிச்ச சமூகத்தில் சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சு. கரையோரத்தில் வாழ்கிறவங்க கரையோரத்தில் வாழ்ந்தாங்க, மீன் பிடிக்கிறது அவங்களோட தொழில். எந்த நாளும் கடலுக்கு போய் வந்தால் சரியான டயர்ட். அவங்க நபிக்கிட்ட சொன்னாங்க, நபியே எதனாலும் எங்களுக்கு அல்லாஹ் வணங்க இயலாது, ஒவ்வொரு நாளும் டயர்டாகி வீட்டுக்கு வரோம். அல்லாஹ் கிட்ட கேளுங்க, கிழமையில ஒரு நாள் அல்லாவை நாங்கள் வணங்குறோம், மற்ற நாட்கள் எங்களுக்கு சலுகை தர சொல்லி கேள்வி கேட்டு கெட்டு போன ஒரு சமூகம் தான் நம்ம சமூகம். சொன்னதை செய்யாமல் அந்த நபி எவ்வளவு சொல்லி பார்த்தார், சரி வரல. அவங்க பிடிவாதமாக இருந்தாங்க. அல்லாஹ் கிட்ட கேட்டார் நபி. அல்லாஹ் சொன்னான், சரி அவங்க கேட்குற அந்த வேண்டுகோளை நான் நிறைவேற்றேன், ஆனால் நிபந்தனையோடு. கண்டிஷனை மீறினா அழிவு வரும் என்று சொல்லுவோம். என்ன கண்டிஷன்? அந்த கிழமையில ஒரு நாள் வணக்கம் மட்டும்தான் செய்ய வேண்டும், வேற எந்த வேலையும் செய்யலாம். வேற எந்த வேலையும் செய்யலாம், வணக்கம் மட்டும்தான். இந்த கண்டிஷனை மீறினா அந்த சமூகத்தை அழிச்சு போடுவேன் என்று சொல்லுவோம். அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு சனிக்கிழமை நாளை அல்லாஹ் வணங்குற நாளாக
அவங்களுக்கு எல்லாம் ஆக்கி கொடுத்தான். சனிக்கிழமை அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்தான். சனிக்கிழமை சோதனையும் வந்தது. என்ன சோதனை? ஒரு பெரிய மீன் கூட்டம் கடலிலே வந்து கரையோரமாக அந்த போகாமல் இருக்குது. எப்படி இருக்கும்? இவங்க மீனை பார்த்திப்பாங்க ஒரு பக்கத்தில், திரும்ப அல்லாவை நினச்சி தொழுதாங்களா மீனை நினச்சி தொழுதாங்களா எப்படி அவங்க தொழுவிப்பாங்கன்னு அது அல்லாவுக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். அன்றைக்கு நாள் மிச்சம் கஷ்டத்தோடு அவங்க இந்த நாளை கழிச்சிருப்பாங்க. மீன்கள் அப்படியே இருக்குது, போகவே இல்லை. அன்றைக்கு நாள் முழுக்க மீன் அப்படியே இருக்குது. அடுத்த நாள் அந்த கடல் ஏரியாவே தேடி பார்த்தாலும் அப்படி ஒரு மீன் கூட்டத்தை கண்ணுக்கும் கூட தெரிகிற தூரத்தில் அந்த மீன் கூட்டம் இல்லை. இப்படி ஒரு சோதனை. இது ஒரு சனியோடு முடிஞ்சுதா? இல்லை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த சோதனை வந்து கொண்டே இருந்தது. எனவே இவர்கள் பொறுமை இழந்தார்கள், கண்டிஷனை மீறினாங்க. பனு இஸ்ரவேலர்கள் 3 கூட்டங்களாக பிரிந்தாங்க. ஒரு கூட்டம் யோசிச்சது, இந்த கடல் பக்கமே சனிக்கிழமை இருக்கப்படாது, கடல் பக்கமே இருக்கப்படாது, கடல் தெரியாத ஒரு தூரத்தில் போய்த்து அல்லாஹ் வணங்கிட்டு அடுத்த நாள் வந்தால் சரியா. அவங்க போயிட்டாங்க. 2வது கூட்டம் கடலுக்கு வந்துட்டு வணங்க போய்த்து கடலுக்கு வந்துட்டு போனாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, முந்தின நாளே கரையில் ஒரு பெரிய குழி வெட்டி கடலுக்கும் அந்த குழிக்கும் கால்வாய் அமைச்சு வச்சிருந்தாங்க. மீனை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வலையை போட்டு அப்படியே அந்த குழிக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு மீனை தொடுறல்ல என்ன அல்ல வானம்னு சொல்லிக்கலாம் தானே. மீனை தொடுறல அப்படி வலையால் மட்டும் அப்படியே இழுத்து கொண்டு வந்து குழியில் மீனை எல்லாம் சேர்த்து வாய்க்காலை மூடிட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மீனை பிடிச்சிக்கொண்டு, இப்படி ஒரு திருவிளையாடலை ஒரு கூட்டம் செய்தது. செஞ்சுட்டு போய் எல்லாம் வணங்கினாங்க. வணங்க போனவங்கள ஒரு கூட்டம் வணக்கத்தை வச்சுட்டு எழும்பி வந்தாங்க. எழும்பி வர நேரம் இந்த வணங்கி கொண்டிருந்தவங்க இவங்களை பார்த்து அவங்களுக்கும் சந்தேகம், இவங்களுக்கும் கொஞ்சம் ஆசை வந்துட்டுதோ, இவங்களும் போகிறாங்கன்னு சொல்லி எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்கள தடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. அப்போ வணங்கி கொண்டிருந்தவங்க சொன்னாங்க, லிமா தாஇதூன கௌமன் அல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅதிபுஹும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நிபந்தனையை மீறினா அழிப்பேன் என்று அல்லாஹ் சொன்ன பிறகும் அதை தெரிஞ்சுக்கிட்டு செய்கிற இவங்களுக்கு போய் ஏன் அட்வைஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி. இன்றைக்கு நான் அப்படி தானே சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டு தானே செய்யறான், அவனுக்கு என்னதுக்கு அட்வைஸ் பண்ணணும், அவனுக்கு சொல்லி என்ன பிரயோசனம்? சிலாங்க சொல்லுவாங்க, அவனுக்கு சொல்கிற வாயை கொண்டு போய் கருங்கல்லில் தேய்ச்சா பரவாயில்லன்னு சொல்லி, ஏன்னா எந்த பிரயோசனமும் இல்லை. அப்படி சொல்லி முல்ல இந்த பொறுப்பிலிருந்து விலகி கொள்றவங்க நிறைய பேர். அதே மாதிரி தான் வணக்கத்தில் இருந்தவர்கள் எழும்பி சென்றவர்களை பார்த்து சொன்னார்கள், ஏன் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறீங்க, தெரியும் தானே அவங்களுக்கு தண்டனை வரும்னு சொல்லி. அப்போ இவங்க ஒரு கருத்து சொல்லிட்டு போனாங்க, மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும் வல அல்லஹும் யத்தகூன். 2 காரணங்களுக்காக நாங்கள் போகிறோம். உங்களோட ரப்பு எங்கள்கிட்ட கேட்டா, இந்த அடாத்தை செஞ்ச நேரம் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க, பார்த்து கொண்டிருந்தீங்களான்னு சொல்லி, இல்லை அல்லாஹ் தடுத்தோம்னு அவன் அல்லாஹ் கிட்ட சொல்றதுக்கும், தடுத்தா தான் 10 பேர் திருந்துவான், தடுக்காட்டி நாளைக்கு 10 பேர் இங்கேருந்து அங்கே போவாங்க. அப்போ பாவம் செய்கிற பகுதிக்கு தான் கூடும், பாரம் கூடும். எனவே இந்த காரணங்களுக்காக நாங்கள் தடுக்க போகிறோம்னு சொல்லி அவங்க போனாங்க. அல்லாஹ் சொல்றான், அவர்களை அழித்தோம், அந்த சமூகத்தை அல்லாஹ் அழித்து விட்டான். அழித்து விட்டு பாதுகாத்ததாக அல்லாஹ் சொல்றான், வ அன்ஜைனல் லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூ. அந்த தீமையை தடுத்தாங்களே அவங்கள பாதுகாத்து முடிச்சு. தீமையை தடுத்தவங்கள தான் பாது. அப்போ வணக்கம் செஞ்சவங்க யாரு? வணக்கம் செஞ்சவங்க வணக்கம் செஞ்சவங்க அந்த தொங்கல்ல இருந்தவங்களும் இல்லை, இந்த தொங்கல்ல இருந்தவங்க நடுவில் இருந்தாங்களே. தீமையை தடுத்து நன்மைகளை வாழ வைக்கிறதுக்கு கொண்டு சேர்றதை விட பெரிய வணக்கம் இல்லை. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரபரப்பாக வந்தார்கள், பெரும் பரபரப்பாக வந்தார்கள். என்னமோ நடந்துட்டுது என்று சஹாபாக்கள் எல்லாம் அவங்க வந்ததை பார்த்து பயந்தாங்க. அவசரமாக உது செய்து கொண்டு மிம்பரில் ஏறி ஹம்து ஸலவாத் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் துஆ கேட்டு அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னால் நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து விடுங்கள். நீங்கள் துஆ கேட்டு அங்கீகரிக்கிறதுக்கு முன்னால
சமூகத்தில் நன்மைகளை வாழ வச்சு தீமைகளை குறைச்சிருங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றதுக்கு தான் அவ்வளவு பரபரப்பாக அவர்கள் வந்தார். சகோதரி, அதற்காகத்தான் மொத்த முஸ்லீம் உம்மத்தும் ஒன்று சேர வேண்டும். இதுல யாரும் தப்பி போகிறார், விலகி போகிறார். விலகினா மண் ஷத்த ஷத்த பின்னார், விலகினா அவர் விலகி நரகத்துக்கு தான் போவார் என்று சொல்லலாம். இந்த விஷயத்தில் எல்லாரும் ஒன்று சேரணும். இயக்கங்கள் எல்லாம் இயக்கங்கள் வேலை செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு இயக்கத்திலையும் ஸ்பெஷல் அது சமூகத்துக்கு கிடைக்கும். எல்லா இயக்கங்களும் வேலை செய்யும். ஆனால் அதற்கு அங்கால எல்லாரும் சேர்ந்தும் வேலை செய்ய வேண்டும். இயக்கங்களால் செஞ்சு கொள்ளலாம் இருக்கிற நன்மைகள், இயக்கங்களால் தடுத்து கொள்ளலாம் இருக்கிற தீமைகள், அதை முழு மொத்த சமூகத்திலேயும் செய்யறதுக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்தும் வேலை செய்ய வேண்டும். ஒன்று சேர்ந்தும் வேலை செய்ய வேண்டும். இன்னும் அந்த பக்குவத்தை இந்த முஸ்லீம் சமூகம் பெறவில்லை. இன்னும் அந்த பக்குவத்தை, அதாவது நன்மை செய்கிற பக்குவத்தை இன்னும் இந்த முஸ்லீம் சமூகம் பெறவில்லை. சகோதரர்கள், நாங்கள் தலைப்பு என்ன போட்டிக்கிறோம்? நன்மை செய்யும் சமூகமே வெற்றி பெறும் சமூகம். அல்லதீன ஆமனு ஆமினு சாலிஹாத், ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்பவர்கள் என்று குர்ஆன் அல்லாஹ் சொன்னா, இந்த எல்லா நன்மைகளையும் அது உள்ளடக்கும். பள்ளிவாசலுக்கு உள்ள செய்கிற நன்மைகளும் செய்யப்பட வேண்டும். அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தான நன்மைகள். மற்ற நன்மைகள் எல்லாத்தையும் சேர்த்து செய்கிற போதுதான் இந்த சமூகம் வெற்றி பெற்ற சமூகமாக மாறும். இந்த சமூகத்தை அப்ப யாராலையும் ஒன்றும் செய்யலாம். அப்ப இந்த சமூகத்துக்கு பின்னால் அல்லாஹ் இருப்பான். அப்ப இந்த சமூகத்துக்கு பின்னால அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் யாரை நினைக்கிறானோ அவங்கள உலகத்தில் யாராலையும் வேறொன்றும் செய்யலாது. அந்த நிலையில் இன்னைக்கு சமூகம் இருக்குதா? அப்ப யார் இந்த சமூகத்துக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா, அது பள்ளிவாசலுக்கோ எதுக்கோ பிரச்சனை வருதுன்னு சொன்னா ஹலாலுக்கோ, அதுக்கு யார் காரணம்? அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நாங்க தேடிக்கொள்றோம். முஸ்லீம் சமூகத்துக்கு உள்ள இருந்து வருது, வெளியில இருந்து வருது. இந்த சமூகம் நன்மை செய்யணும். நன்மை செய்யறதன் ஊடாகத்தான் இந்த சமூகத்துக்கு வெற்றி இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது. இந்த சமூகம் அல்லாஹ் தஆலாவுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் பெற முடியும். எனவே அத்தகைய ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் நாங்கள் எல்லோரும் இணைந்து செயல்படுவோம். தனித்தனியாக நிற்கவான தயவு செஞ்சு கடைசி அவங்க சொல்லிட்டு போறேன், நன்மை செய்யறதுக்கு சேர்ந்துக்கோங்க. தனியே நிற்கவானா, ஏதாவது ஒரு இயக்கத்தோட சேர்ந்துக்கோங்க. சேர்ந்து கொண்ட பிறகு இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்தும் வேலை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. தனித்தனியாக செய்ய வேண்டிய நன்மைகளையும் செய்யுங்க. இந்த விஷயத்தில் சமூகத்தை தூண்டுங்க. இது எல்லா இடங்கள்லையும் பஜாரில் அங்கே இங்கெல்லாம் கதைங்க. இந்த விஷயத்தை பரவ செய்யுங்க. எல்லாமே செய்தியாக இதை மாற்றுங்க. சகோதரர்களே, இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் எல்லோரும் சேர்ந்து பங்காற்றுவோம். நிச்சயமாக எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலும் சமூகத்துக்கு பொதுவாகவும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் என்றும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கி அந்த சமூகம் உருவாகி வருகிறது என்றதை சந்தோஷமாக பார்த்துட்டு மௌத்தாகிற பாக்கியத்தை வல்ல நாயன் எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும். அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள், அந்த முயற்சியில் இனி வரும் காலங்களிலே ஈடுபட நினைப்பவர்கள் எல்லோருக்கும் சிறந்த வாய்ப்புகளையும் நன்மைகள் செய்கின்ற வசதிகளையும் அதற்கான தைரியத்தையும் ஈமானையும் அறிவையும் வல்ல நாயன் கொடுத்து நன்மைகள் செய்கின்ற ஒரு சமூகம் ஒன்றை உருவாக்குகின்ற பாதையிலே முன்னேறி செல்ல அல்லாஹ் என்றும் எங்களோடு இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முடித்து போகிறேன், விடைபெறுகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த வருகை தந்த உதவி செய்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் தஆலாவின் அருள் வேண்டி ஜஸாக்குமுல்லாஹு கைரன் என்று சொல்லி விடை பெற்றுக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்துடைய